வணக்கம் அன்பான உறவுகளே, இது ஒரு வேறுபட்ட காணொளி தான். எப்படி வேறுபட்ட காணொளி என்று சொன்னால், நிகழ்வுகளையும் இடங்களையும் காட்டிக்கொண்டு வந்த நான் இன்று ஒரு இல்லத்துக்கு வந்திருக்கிறோம், ஒரு மனைக்கு வந்திருக்கிறோம். அந்த மனையின் பெயர் தான் சத்தியமனை. இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்தவர் தோழர் K.A. சுப்பிரமணியம் அவர்களுடைய ஞாபகார்த்தமாக எழுப்பப்பட்ட ஒரு மனை. இங்கே அவர்களுடைய அந்த மனை ஒரு பிரமிக்க வைக்கக்கூடிய விதமாக அமைந்திருக்குது. எப்படி என்று சொன்னால், ஒரு அறிவு பொக்குஷங்கள் நிறைந்த, நேற்று உங்களுக்கு இந்த இது காட்டினேன் நூலகம், சரியோ, அது ஒரு பெரிய நூலகம். இதுவும் ஒரு பெரிய நூலகம்தான். அது ஒரு அந்த குறிப்பாக சொல்ல போனால் இந்த வட்டாரங்களில் இதுகளில் இப்படியான நூலகங்களை காண முடியாது. இங்கே வராரு, இங்கே பாருங்க, நாங்கள் காய்ச்சி கொண்டு இருக்க எங்கள் நண்பரும் வராரா, ஆட்டோ நண்பரா, சந்தீபம் வேந்தா, சரி, ஓகே ஓகே. அப்போ அந்த அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். அங்கே அவருடைய மனைவியும் இருக்கிற அம்மா திருமதி வள்ளியம்மை அம்மா, அவ சந்திக்க வேணும் என்ற ஆர்வம் எங்களுக்கு நிறைய இருந்தது. அவையும் இருக்கா சந்தித்து கொண்டு இந்த சத்தியமனை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வேறங்க உள்ளுக்கு போவோமா, தொல்புரம் என்ற இடத்துல இருக்குது. அந்த இதை நான் பகிர்ந்து வர்றேன், நீங்கள் இருக்க வேறுங்க இங்கே விசிட் பண்ணுங்கள். பார்த்துட்டு இல்லை சொல்லுவோம், நாங்கள் உள்ளுக்கு போய் அனுபடியெல்லாம் பார்த்துட்டு சொல்லுவோமா எப்படி இருக்கணும். வேறுங்க உள்ளுக்கு வேறு இங்கே வெளியில். ஐயா வணக்கம். ஓகே, அவர் தான் எங்களை வரவேற்கிறார். எங்கண்ட ஐயா தோழர் K.A. சுப்பிரமணியம் ஐயா என்ற மருமகன் எங்களை வரவேற்கிறார். பாருங்கள், இந்த கண்கொள்ளா அழகான இந்த கலைக்கூடம் என்னென்னு சொல்கிறது, நான் இப்படி தான் தடக்கிறது, சரியாக பேசுகிறது, பெரிய கவர்ச்சியாக பேசுகிறேன்னுட்டு இதாண்டுடுவேன். இந்த கலை குடியிருக்கிற இதுக்கு வந்திருக்கிறோம். வணக்கம் அம்மா. இவ தான் என்னோட நிறைய தொடர்பில் இருந்தவ. பெரிய சந்தோஷம். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சேவை செய்து கொண்டிருக்கிறார். அந்த சேவை அவர்களுக்குரிய சேவை இல்லை, அது ஒரு பொது நிறமான சேவை என்று தான் சொல்ல வேணும். பாருங்க, நாங்கள் இப்போ இந்த அழகான இந்த கட்டிடத்தின் வெளிப்புறம் எல்லாத்தையும் பார்த்துனீங்களா? ஒரு காட்டுங்க சுற்றி அதை இதாண்டு போட்டு நாங்கள் ஒருக்கா அம்மா பார்த்து கொண்டு வருவோம். அம்மா பார்த்துட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு மற்ற அலுவலோட பார்ப்போம். சத்தியமனை ஒரு வீடு முழுமையாக எங்களுக்கு 30 வருஷம் ஆச்சு. 30 வருஷம், 3 சகாப்தம். ஓகே, கஷ்டம் தானே அம்மா அப்பாவுக்கு. அப்பா அவன் முதல் இந்த விழா தான் கட்டினவன். ஓகே, உள்ளுக்கு வந்தீங்கன்னா இந்த வித்தியாசம் பாருங்க. ஓகே, இது ஓலியா இருந்தது. இதுதான் பழைய படம், இந்த வீட்டின் படங்கள். ஓலியா இப்படி இருந்த வீடு, அதுதான் நல்ல சுவாக்கியம். அதில் வெளியில் பந்தி கிடுகால இறக்கி விட்டுக்கிட்டு இருக்கு. அடிக்கடி மாற்ற வண்டி வருது. இங்கே ஒரு அழகான தங்க மீன்கள் துள்ளி விளையாடுது. இதுதான் ஐயாண்ட யாரே. நாங்கள் ஐயாண்டு சொல்கிறத விட தோழரண்டு சொல்கிறதுல எங்களுக்கும் சந்தோஷம். அது ஒரு பெருமைப்பட. அதில் பார்க்கலாம். அது எங்கடா அண்ணா, 2 அண்ணாக்கள், உண்டு. ரைட். அவர் சத்யராஜன் கட்டது. அவர் நாங்கள் சின்ன வயசில் பார்க்க இல்லையோ. இவர் நல்ல நாதன். இவரும் என்னுடைய நெருங்கிய நண்பர். இப்போ போன வருஷம்தான் மோசம் போனவர் நினைக்கிறேன் அண்மையில். மற்றது இதுதான் அவர் தோழர் K.A. சுப்பிரமணியம் ஐயா அவர்கள். எல்லாம் பாருங்க, நாங்கள் இங்கே உள்ளே போவோம். கல்யாணம் செய்து முதல் கார்னரில் வாழ ஆரம்பிக்க உப்புச்சிரட்டியே தாங்களா தேடினேன்னு சொல்லுவா அம்மா. இதுதான் அந்த வாழ்க்கை. நான் இந்த இடத்த அம்மா அப்புறம் குட்டிக்கொண்டே காட்டினேன். ரைட். வேண்டிய இளம்பா இதெல்லாம் அழகுற அமைக்கப்பட்டிருக்குது. நல்ல இந்த இல்லம் ஒரு நல்ல ஒரு ஆர்கிடெக்ட் தான் இதை வடிவமைச்சிருக்கிற மாதிரி இருக்கிறது. இது யாரெல்லாம் இப்படி இந்த இடங்கள் இருக்கணும்னு ஒவ்வொரு விஷயங்களையுமே பார்த்து அவரோட அப்பாட்ட அந்த தன்மை இருக்கு. அந்த தன்மை இருக்கு. ஒவ்வொரு மரங்கள் எல்லாமே இதோட அப்பா
வச்சது தான். ஓகே. அப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் கூட நினைக்கிற மாட்டீங்களே, உங்களையும் ஒழுங்கு ஒருத்தர் ஆவா? ஆமாம். அப்படியாண்ணா எங்கிட்ட விட்ட மாதிரி தான். இல்லை, ஏன்னா இப்போ சின்னலேருந்து என்ன இதண்டா அம்மாவுக்கு பிறகு இல்லை தாக்கி பின் தாரம்னு சொல்கிறீங்க. ஓகே ஓகே, ரொம்ப நல்ல சந்தோஷமான விஷயம். என்ன ஏன்னா குடும்பமானவரை படிக்கிறதும் பொதுவாக இப்போ மன்றம் பிறகு கட்சி அண்டி அங்கினதால் இப்போ சமூகம் அப்படி போகுதுன்ற அந்த நாளாந்த விஷயங்கள்ல எனக்கு அறிவு இருக்கே இல்லை. ரைட். அது முதலெல்லாம் அம்மா பார்த்தது, இப்போ எல்லாம் அதான் பார்க்குறேன். இப்போ எனக்கும் அதுதான், எனக்கும் என்னுடைய உடுப்புகள் துவைக்க தெரியாது வரையில். எல்லா வேலையும் சமைப்பேன், அவ்வளோக்கு சமைச்சு கொடுப்பேன், ஆனால் உடுப்பு துவைக்க தெரியாது. அந்த உடுப்புகளை தயார் பண்ணி தரது அவர் தான். இந்த வேறுங்க இதில் வந்து இந்த ஷர்ட்டில் வந்து அந்த இது பொறிக்கப்பட்டிருக்குது, கேஎஸ் சத்தியமனை நூலகம், கேஎஸ் சுப்பிரமணியம் லைப்ரரி, அப்படி தான் நீங்கள்? ஆமாம். ஓகே, அதான் நல்ல அழகான டிஷர்ட் வடிவமைச்சு. இது உங்கள்கிட்ட இருக்கா? இல்லை, அது இந்த போன வருஷம் இதே மாதிரியான ஒரு சிறுபொறை வெளியீட்டு நிகழ்ச்சி நடக்கிற போது இந்த நூலக செயற்பாட்டாளர்களாக 4 பேர் இயங்குறாங்க. அவங்களே திட்டமிட்டு இப்படி ஒரு இது செய்யணும்னு ஒரு 7-8 தான் அடித்ததை எங்களுக்கும் தந்தாங்க. அப்போ நானும் ஒன்று கேட்கலான்னு பார்த்தேன்னா நாங்கள் இல்லை போல பார்ப்போம், செய்வோம். அப்படி செய்தால் எனக்கு ஒன்று தாருங்க. ஆமாம், கண்டிப்பாக. வேறுங்க உள்ளுக்கு போவோம். என்ன சும்மா இருக்கிறீங்களோ? உங்களோட குரல் நல்ல வடிவாக தாழ்ந்து போயிருக்குது. சுவாமிலாம் இருக்கிறீங்களோ விளையாடாக்கு? வணக்கம். உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டு உங்களுடைய புத்தகங்களை வாசித்து உங்களுடைய கஷ்டங்களை அறிந்து உங்களை இருக்க பார்க்க வேணும். கஷ்டங்கள்டா இப்போ இல்லை, பழைய கஷ்டங்கள் எல்லாம் நிறைய பாதிப்புகளுக்களால் மத்தியால் வந்திருக்கிறீங்கள். இரண்டால் எங்களுடைய அண்ணர் தோழர் கேஎஸ் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள், அவரோடு எனக்கு நல்ல தொடர்புகள் ஏற்பட்டிருந்தது முந்தைய ஆரம்ப காலத்தில். நான் சின்ன பொடியனாக இருக்கேன், 16 வயதுகள் 20 வயசு காலகட்டத்தில் நல்ல தொடர்புகள் இருந்தது. சத்யராஜ் வந்து என் தம்பியோட படித்தவர், உங்களோட மகன் காத்தம்மா நர்ராசா அவர் மாஸ்டர் படிப்பிச்சவர். ஓகே. அப்போ நாங்கள் பின்ன பார்க்கணும் உங்களுடைய மகளுடைய தொடர்பு கிடச்சிது எனக்கு. அவரோட நான் 2 சந்தர்ப்பங்களில் டெலிஃபோனில் கதைச்சேன், உங்கள்கிட்ட சுகங்களை விசாரித்தேன். அதுக்கு பிறகு ஒருக்கா எப்படியும் பார்க்க வேணும் என்று சொல்லி, சுகமெல்லாம் இருக்கிறான்னு சொன்னால் எப்படியும் பார்க்க வேணும்ன்ற ஒரு துடிப்போடு வந்திருக்கிறாங்க இன்றைக்கு. நான் என்ற மனைவியும் வந்துருக்கிறேன். அப்போ அம்மாவுக்கு இப்போ குரல் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. மற்றது கூடுதலாக அம்மா பற்றி நான் அறிஞ்சது இதுகளில் காணொலிகள் மூலமாகத்தான். ஆனால் அப்பா பற்றி எனக்கு அப்பாவோட நல்ல நெருக்கமான தொடர்புகள் இருந்தது. அவர் எனக்கு நிறைய பூதனைகள் செய்தவர். நான் அந்த பூதனை ஒன்றையும் கேட்கல பாருங்க. ஏனென்று சொன்னால் எனக்குள்ளே இருந்த பயம் வந்து இந்த சமூகத்துவத்தின் சில கேவலமான செய்களால் நாங்கள் வந்து ஒடுங்கித்தான் இருந்தோம். இங்கே ஆண்கள் எல்லாரும் முற்போக்கு உணர்வும் போராட்ட உணர்வும் இல்லாமல் நிறைய பேர் இருந்தவை. ஏனென்று சொன்னால் காரணம், இப்போ நான் வந்து ஒரு பெண்ணை காதலிச்சுட்டேன். அப்போ இவோ காதலிச்சுட்டேன். அப்போ காதலில் விழுந்தபடியால் எனக்கு இஞ்சாலே அரைக்க இல்லாது. மற்றது இன்னொரு வேணும், 4 பொம்பளை சோதரங்கள் இருக்குது எனக்கு. நாங்கள் 7 பேர், 4 பொம்பளை சோதரங்கள். நான் தான் மூத்தனேன். ஆனபடியால் அந்த பொறுப்பு, அந்த சீதனம் என்ற விஷயம் இருக்கல்லோ, இந்த சீதனம் என்ற விஷயம் வந்து ஒரு மிகவும் ஒரு எங்கண்ட சமூகத்தை தாழ்த்தி கொண்டு போகிற விஷயம். அந்த விஷயம்தான் எனக்குள்ளேயும் இருந்தது. ஐயோ 4 சகோதரங்களுக்கும் சீதனம் கொடுக்கணுமே சொல்லி, அல்லாட்டி நானும் ஐயாவுடைய போயிருப்பேன். என்ன இரண்டால் அவருடைய சிந்தனைகள் செயற்பாடுகள் எல்லாம் மிகவும் எல்லாரையும் ஆக்கிரமிக்கக்கூடிய, இந்த அரவணைக்கக்கூடிய விதமாக இருந்ததுன்னு சொல்லவன். அது சரி அம்மா, உங்களை வந்து பார்த்துருக்குறேன் இங்கே நாட்டின் பிரதமர். என்னென்று தெரியும் உங்களுக்கு? உங்களை அவாவு அப்போ அவர்கிட்ட கேளுங்க. பிரதமராக தெரியாது. எங்களுக்கு அவைகள் அரசை அமைக்கிறதுக்கு முன்னாடி இருந்து அவர்களுடன் தொடர்பு இருந்தது. அவர்கள் நண்பர்களா தோழர்களா பழகி கொண்டிருந்த நேரம்.
நீண்ட காலமாக. ஆனால் ஹரணி பிரதமர் அவர்களை பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது. பிமல் ரெட்நாயக்கா, ஹர்ஷா நாணயக்காரா, சந்திரசேகரம் இவர்களுடன் நிறைய அடிக்கடி இங்கே வந்திருக்கிறார்கள். அதால் பழக்கமாக இருந்துச்சு. அப்போ அவர்கள் இங்கே வழக்கம் பெற இதில் கூட்டத்துக்கு வர்றா போல் எங்கள்கிட்ட வந்து எங்கள் வீட்டில் எங்களுடன் சேர்ந்து உணவருந்தி போனார்கள். அப்போ அம்மாவை சந்தித்தார்கள். அம்மாவுக்கு மீண்ட மகிழ்ச்சி. எங்கள் நாட்டின் அதிசிறந்த கல்வி புலமை கொண்ட சமூகத்துக்காக சேவை செய்கிற ஒரு பெண், சிங்கள பெண்ணை தான் சந்தித்தேன். அவள் சிங்கள மொழியில் அப்போ கொஞ்சம் சுகமாக இருந்தால் உரையாடினா, அவரோட உரையாடினா. பிமல் ரெட்நாயக்காவோட எல்லாம் சரளமாக உரையாடி கொண்டிருந்த ஒரு ஆளும். அம்மா சிங்களம் படித்தா. சந்ததியாருடன் தான் அம்மா சிங்களத்தை கற்றுக்கொண்டாள். சுந்தரம் சந்ததியார் அம்மா. அதால் இந்த விடுதலை போராட்ட வீரர்களுடன் அம்மாவுக்கு தொடர்பு வந்து, பிறகு அம்மாவால் அப்பாவுடன் அவர்கள் தொடர்புகளை வந்து மார்க்சிய அறிவை அப்பாவிடம் இருந்து பெற்றுக்கொள்கிறதுக்கு அது ஒரு இதாக இருந்துச்சு. அப்படித்தான். அப்போ இதில் நான் இடையில கொடுக்குறதும் மன்னிக்க வேணும். அப்போ நீங்கள் இப்போ எங்களோட இவ்வளோ தொடர்பு இருக்குன்னு சொல்லியிருக்கே, நீங்கள் ஜேவிபியா? இல்லை ஜேவிபியோ அல்லது அவர்களுடைய கொள்கைகளை முற்றுமுழுதாக ஆதரிக்கிற ஆக்களோ இல்லை. ஆனால் எங்களோட நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை, முற்போக்கான ஒரு அமைப்பையும் உருவாக்கி இருக்கணும். இவ்வளோ காலமும் நடந்த ஒரு அடக்குமுறையான ஒரு அரசாங்கமும் அந்த செயல்முறையும் மாறி மக்களுக்கான ஒரு ஆட்சியாக அது இன்னும் கூட வீழ்ச்சம் பெற்று போகணுமென்றது தான் ஆசை. நாங்கள் ஜேவிபி கிடையாது. ஜேவிபி சொன்ன சில கொள்கைகளிலிருந்து நாங்கள் மாறு வர்றோம். எங்களுடைய அப்பாவோ என்னுடைய கணவரோ அந்த கொள்கைகளை தான் பிரதிபலிக்கிறதுன்றது இல்லை. ஆனால் தேசிய மக்கள் சக்தியே ஏவிபியினுடைய அடிப்படை கோட்பாடுகளுக்கு 180 வாக வித்தியாசமானதான். அதனாலதான் இதை ஆதரிக்க வேண்டியிருக்கேன் என்றால், அவங்க தங்களோட அடிப்படை கோட்பாடுகள் வந்ததை விட்டு நாட்டுக்கு இன்றைக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கணும். நல்லது செய்ய நீங்களும் அவர்களோட சேர்ந்து ஆதரிக்கிறீங்க. எனக்கு பொதுவாக பெருசாக அரசியல் பற்றி நிறைய ஆழ்ந்த அறிவில்லை. அவர் உங்களுடைய அப்பா எனக்கு நல்ல விஷயங்களை விஷயங்களை போதித்து இருந்தாலும் கூட நான் கொஞ்சம் இந்த கேட்டுவிட்டு இஞ்சாதான் விட்டுட்டு இருந்தேன். அதுதான் நான் சொன்னேன், இதுதான் காரணம். என்னுடைய பொறுப்புகள் என்னை கூலையாக்கி வச்சிருந்தன. இந்த சமூக அமைப்புகளும் எங்களை கூலையாக்கி வச்சிருந்தது. அதுதான் காரணம். அல்லாட்டி நாங்களும் சில நேரங்களில் அவருடைய போயிருப்போம். கம்யூனிஸ்ட் அவர் தான் கம்யூனிஸ்ட், நீங்கள் இணையறை. அப்போ உங்களுக்கு இந்த அந்த கம்யூனிஸ்டிய இதுகளை தவிர்த்து வேறு விதமான சிந்தனைகள் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். கடவுள் நம்பிக்கைகள் அப்படின்னு தானே. அப்போ அது நாங்கள் மற்ற இங்கேயம்மா ஒரு செயின் ஒன்று போட்டு வச்சுருக்கிறீங்க. அது என்ன செயின் இது? ஓகே, இதை பாருங்க நல்ல வடிவா. இது வந்து இதில் செயின். இது என்ன? இது செயின் என்னத்துக்காக வேண்டி போட்டிருக்கு? இது என்ன பொருள்? என்னத்தை கொம்பு தாலி நம்பிக்கை இல்லை. இது தாலி. இதுதான் தாலி. அவர் கணவர் இறந்த பிறகும் அந்த தாலியை போட்டுக்கொண்டிருக்கிறார் என்றால் புதுமை பெண். இப்படியான பெண்கள் இருக்க வேணும். ஏனென்று சொன்னால் கணவர் கட்டிய தாலியை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் போட்டிருக்க விரும்புகிறார். இந்த தாலியில் என்ன பொறிச்சிருக்குன்னு பாருங்க. அம்மா சொல்லுங்கள், இதில் என்ன பொறிச்சிருக்கு? அரிவாள், சம்மட்டி அரிவாள், விவசாயிகளின் சின்னம். அதாவது வந்து கம்யூனிச அடையாளம், தொழிலாளர்களுடைய இது. வந்து அரிவாள், மட்டியா சம்மட்டியா? ஓகே 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 ஓகே. பாருங்கள், என்ன வித்தியாசமான வித்தியாசமான சிந்தனை இல்லை, விவேகமான சிந்தனை கொண்டவர். இப்படி ஒரு இதை கட்டியிருக்கிறார். தாலி கட்டவனுமெண்டா கட்டியிருக்கிறார். அதே வந்து அம்மா இப்போ செத்தா பிறகும் அவருடைய நினைவாக போட்டுக்கொண்டிருக்கிறார். அது பெரிய சாதனை. இப்போ எங்கண்ட வாழ்க்கையிலையும் அப்படி தான். நான் கட்டின தாலியை கலட்டிட்டேன். ஒரு நிர்பந்தத்தின் பேரில் தான் கட்டினது. என்னுடைய கனவேற்ற விருப்பம் நான் பேருந்து போக போக ஒரு மஞ்சள் கொடியில் தான் அதை கட்டி விட்டுருந்தேன். போக போக அது எனக்கு குத்துற மாதிரி இருந்தது. அதை கலட்டிக்கிட்டேன். கலட்டி ஒரு இத்தனை வருஷம், ஒரு 10 வருஷம் இருக்குமே. குறைவு. கொஞ்சம் காலத்தில் இப்போ அம்மா வந்து என்ன சொல்லி இருக்கிறா, 2ஆம் கல்யாணம் செய்ய சொல்லி.
ஒரு மாமியே ஒரு மருமகனை பார்த்து 2ஆம் கல்யாணம் செய்ய சொன்னால் என்ன மாதிரி இருக்கும். எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அவன் சொன்னால் தம்பி நான் சொன்னேன் 2ஆம் கல்யாணம் இல்லை, 2வது தடவை ஒரு கழுத்தில் எப்படி ஒரு தாலி கட்ட சொல்லி. அப்போ பின்னே அவருக்கு ஒரு தாலி கட்டினான். தாலி கட்டினதும் இப்போ கொண்டு வரையில்லை ஏன்னு சொன்னால் கொஞ்சம் பயத்தில் கொண்டு வரையில். அதிൻ്റെ வடிவு வந்து தாலி கொடின்ற இதாக இருந்தது. ஹார்ட்டில் ஒரு பூ என்ற இனிஷன், அதுதான் தாலி. அதுதான் இப்போவும் கட்டிக்கிருக்கிறான். இப்போ கட்டி வச்சுட்டு வந்துட்டா. இப்போ தானே அந்த இதுகளெல்லாம் இல்லையா, கட்டாயம் தாலியை கட்டி இதென்ன வேணும், ஒவ்வொரு நாளும் இவற்ற காலில் விழுந்து கணவன் காலில் விழுந்து கும்பிட வேணும். அப்படி ஒரு சந்தர்ப்பம் இப்போ எனக்கு செய்ய வழிகிட்ட நேரத்தில் நான் பேசி போட்டேன். இதெல்லாம் தேவையில்லா வேலை பிடிக்கலாம் செய்யாது, எனக்கு பிடிக்காது, நான் எழும்பி ஓடிவிடுவேன் சொல்லி ஆனபடியால் அதை நாங்கள் பண்ணுறோம். இப்போ அது பொதுவாக இதெல்லாம் கட்டுறையில் ஒரு விசேஷங்களுக்கு போய் கட்டி கொண்டு போகிறோம். ஏனென்றால் சொல்லு இல்லை, முந்தி நாங்கள் அந்த மஞ்சள் கொடியில் தான் கட்டினது முதல். பிறகு வேண்ட விருப்பத்தை தான் பவுனில் ஆட்ட விருப்பத்துக்கு அம்மாண்ட அம்மாண்ட விருப்பத்துக்கு. ஆனால் இந்த விருப்பம் தான் அதில் ஈடுறனால அது பரவாயில்ல. எப்படி நான் அதில் தான் கட்டணும் இல்லை தானே. சரியாம்மா. அதுக்கு வந்து எல்லா காரணங்கள் அது இதுகளெல்லாம் வந்து எங்களுடைய ஐயா தோழர் அவர் எனக்கு சின்ன வயசில் வந்த பாடங்கள் என்னுடைய இடத்துல பதிஞ்சு கிடந்ததை நான் வெளிப்படுத்த முடியாது இருந்தேன். ஒரு சில சந்தர்ப்பங்களில் நான் என்னை அறியாமல் அதை வெளிப்படுத்தி கொண்டு சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருப்பேன். மாற்று மோதிரம், அதுவும் மானாண்டு. அவ மணியம், அவர் சுப்பிரமணியம், வள்ளியம்மை, முருகனும் வள்ளியம்மை. மணியம் என்று அவரே மணியம் என்று வீட்டில் மணி என்றது. அதான் ஏன் மானாண்டு பேர் வச்சது? மண், நாங்கள் வாழ்கிற மண், மனிதம், மனிதம், மக்கள், மக்கள், மனவாழ்வு எல்லாமே மானாவுக்கு தான். எல்லாரும் மானாவெல்லாம் வருது. ஓகே. கடைசியாக மனிதன் மரணம் அடையக்கே மானாவுக்கு தான் போகிறான், மண்ணுக்கெல்லாம் போகிறான். ஒரு நல்ல சிந்தனை, அப்படியான வழிபாடு. அப்போ அம்மா தண்டை மோதிரத்தை காட்டிக்க, நானும் இந்த மோதிரத்தை காட்டையில் வேணாம். நானும் ஒரு மோதிரம் வச்சுருக்கிறேனம்மா, R&D போன்ற இனிஷியல் எங்கிட்ட கல்யாண வீட்டு மோதிரம் தான். இந்த மோதிரம் நான் இப்போ 25 வருஷத்துக்கு பிறகு போட்டிருக்கேன். ஏனென்றால் இந்த நகைகளை கொஞ்சம் இது பண்ணி கொண்டு தான் வந்தேன். அப்போ அதே நான் போட்டேன்னு சொன்னால், இது வந்து ஐயாவுடைய என்னுடைய தகப்பனாருடைய கையில் இருந்தது. இது எடுத்து கையில் போட்டுவிட்டேன். எனக்கு அவர்கிட்ட ஞாபகம், அவர் செத்துட்டார், ஞாபகம் போடையக்கு. இப்போ இதை நான் போட விட்டேன்னு சொன்னால் அது அவமரியாதைப்படுத்துகிற மாதிரியெல்லாம் ஓடும். அப்போ டக்காண்டு சில நேரங்களில் என்ன ஒரு கேள்வி கேட்டால் நான் மறுமொழி சொல்லணும், ஐயாண்டியை போட்டிருக்கிறீர்கள் என்ன இந்தியா போட்டு இல்லையான்னு சொல்லி என்ன. அப்போ நான் அதுக்கு புத்தியாளித்தனமாக முதலே போட்டுவிட்டேன். ஆனால் ஒரு கடையில் கொண்டு போய் கேட்டேன் எவ்வளோ பெருமெண்டு சொல்லி. அவர் 2,30,000 ரூபா சொன்னவர். கலட்டி கொடுத்துட்டு வரட்டோன்னு யோசித்தேன் நான். ஆனால் பேரிஞ்ச வந்து தப்பில் இருந்தால் கன சந்தர்ப்பங்களில் மோதிரங்களை நான் வேறு யாக்களை கலட்டி கொடுத்துட்டேன். அந்த நேரத்தில் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுற தன்மை கூட கலட்டி கொடுத்தேன். அதுக்கு பிறகு நகைகள் எல்லாமே தங்கிட்ட பொறுப்பிலேயே, நகைகள் மாத்திரம் இல்லை, காசும் இவேண்ட பொறுப்பில் தான். எனக்கு அது சுகம் தானே. சரியாம்மா. வேறு என்ன, நாங்களும் இருக்க அவங்கள்ட்ட நூலகத்தை போய் பார்க்க போகிறோம். அதே மாதிரி அங்கே உள்ள புத்தகத்தில் எழுத வேணும். உங்களுடைய புத்தகங்கள் எல்லாம் பார்த்தேன் நான். கன புத்தகங்கள் திருடி கொண்டு போக போகிறேன் நான். போக போகிறேன். உங்கள்கிட்ட இருக்கிற புத்தகங்களை நூலகத்துக்கு கொடுங்க. ஓ, அவங்க ஏற்கனவே கொடுத்துட்டேன் நான். எங்கள்கிட்ட கந்தோட்டத்தில் இருந்து நிறைய புத்தகங்கள் கொடுத்துருக்குறேன். அது பெரும்பாலும் உங்கள்கிட்ட இருக்கிற புத்தகங்களாகத்தான் இருக்கும். அதான் உங்கள்கிட்ட அவர் சொன்னார், ஒரு மனிதன் 2 பொருள் மேலே வச்சுருந்தான், மற்ற 2வது பொருள் களவெடுத்தது பொருள்னு சொல்லி. என்ன அதுவும் எல்லாம் பயன்பட வேணும் மற்றவர்கள். நான் உங்கள்கிட்ட அவர்கிட்ட தங்கச்சிட்ட படித்தேன் நான். என்ன பேர் என்றால் ஆசைப்பிள்ளை டீச்சர். அவர்கிட்ட அப்பாவுக்கு பேர் ஆசைப்பிள்ளை. ஆசைப்பிள்ளை அவள் கல்யாணம் கட்டின அப்புறம் ஆசைப்பிள்ளை டீச்சர் தான். மற்றவங்களுடைய தம்பியோடு நான் தொடர்புகளில் இருக்கிறேன். அவர் இங்கே வன்னியில் போய் வரவர் என்ன அவனியால் இருக்கிறார் என்ன. ஓகே.
அப்படி உங்களுடைய குடும்பத்தோடையும் எல்லாரோடையுமான தொடர்புகள் எனக்கு திருப்ப கிடைச்சிருக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரியம்மா, அப்போ போயிட்டு இன்னொரு சந்தர்ப்பத்தில் வந்து சந்திப்பான். சுகமாக இருக்க வேணும். சரி, போயிட்டு வரோம். சரி, பாருங்க, இதெல்லாம் அம்மா பெற்ற விருதுகள். விளையாட்டுத்துறையிலையா வவுனியா நேஷனல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். இல்லை, அது என்னுடையது. மற்ற இது அவன் வந்து வவுனியாவில் என்ன சிங்கப்பூரில் இருந்த காலத்தில் சிங்கப்பூரில் அவ்வையார் அண்டே வச்சிருந்தேன். அநேகமானது சிங்கப்பூரில் கொடுத்ததும் மற்றது இங்கே பெரிய இது என்னுடையது. மற்ற எல்லாம் அவருடையது. யாழ்ப்பாணம் யூனிவர்சிட்டி என்ன யாழ் யூனிவர்சிட்டி. சின்ன வயசு இல்லை, இது இங்கே பிரதேச சபை. ஓகே. யாழ்ப்பாணம் யூனிவர்சிட்டியை நான் அங்கே இருக்குது. அப்போ பாருங்க, இங்கே இந்த சுவரில் மாட்டப்பட்ட படங்கள் அது என்னுடையது. அது இவருடைய மருமகன், அம்மாவுடைய மருமகனுடையது. இங்கே இந்த படங்கள் யாராட்ட படங்கள் இதில் இருக்குது? வேறு எல்லாம் அவர் தானே? இதை தாடி வளர்த்துருக்கீங்க. கண்டியில் போய் இருக்க வேண்டி வந்தது. அப்போ அந்த நேரத்தில் அப்போ நீங்கள் வந்து நிறைய இடம் பெயர்ந்துருக்கிறீர்கள். இது வேறு, இது என்னுடைய அம்மா. உங்களுடைய அம்மா, இது உங்களுடைய பிள்ளைகளா? ஆஹா, இங்கே அவர் இருக்கிறார். இது அம்மா. இவர் இப்போ கட்சியின் அப்பா அந்த கட்சியின் பொதுச் செயலாளர். இது இது தம்பி கீர்த்தி. ரைட். சொல்லுங்க. மாவோயிஸ்டும் கார்ல் மார்க்ஸ் இவர்களெல்லாம் என்ன உங்களோட சொந்தக்காரரா? லெனின், ஸ்டாலின் இருக்கிறார், சேக்குவாரா, பிடல் காஸ்ட்ரோ, கீவா அதிபர், இவர் ஓகே. இப்போ இவையெல்லாம் உங்களோட சொந்தக்காரன்டா, நாங்கள் உங்களுக்கு அறிமுகமான வழிக்காடு அவையில எங்களுக்கு சொந்தக்காரரா விட்டேன். இது வெற்ற தோழருடைய அம்மாவும் அப்பாவும் மறந்துட்டேன். இது ஒரு 10 வருஷம், அங்காலே அரை இன்னொரு 10 வருஷம், அதுக்கப்புறம் ஒரு அரை, அப்போ 30 வருஷம் ஆச்சு. பிறகு இவர் கமிட்டட் பென்ஷன் எடுத்த காலம் இதை எடுத்து கட்டியிருக்கு. 30 வருடங்களாக கட்டப்பட்ட வீடு. அதாவது வந்து நீங்களும் அந்த காலத்தில் கேள்விப்பட்டிருப்பீர்கள், சில அரண்மனைகள், சில கோயில்கள், சில இதுகள் கட்டுறதுக்கு 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் வந்து வரலாறுகளில் படிச்சிருப்பான். அது மாதிரி இதுவும் ஒரு வரலாறு தான். அது பொருளாதாரம் இன்மையால போயிட்டுது. லோன் எடுத்து அந்த லோன் கட்டி அடுத்த லோனுக்கு ஆயத்தமாகி அதை கட்ட அப்படி மிகவும் கஷ்டப்பட்டுருக்குறீங்க. உங்கள்ட கொஞ்சம் விடயங்களே உங்களுடைய வயலால் நான் எங்களுடைய பார்வையாளர்களுக்கு தெரியப்படுத்த வேணும். கஷ்டப்படையக்க அம்மா ஒவ்வொரு கோயிலாக அலைஞ்சு ஒன்று தெரியா. அப்பா சொன்னார், நீ ஒவ்வொரு கோயிலாக தெரியாத, நான் உனக்கு வீட்டிலேயே உன்னை கட்டி விடுறேன், இது துளசி மாடம் கட்டி கும்பிட்டு கொண்டிருக்கேன். இது அவ்வளோ கஷ்டமான நிலையிலேயும் அப்பா அம்மா கட்டின தாஜ்மஹால். அது தாஜ்மஹால் என்று சொல்லாதீங்க. தாஜ்மஹால் வந்து ஒரு காதலிக்காக கட்டினது. காதலிக்காக கட்டிக்க அதில் ஒரு விசேஷம் என்ன தெரியுமா, அவருக்கு நிறைய காதலிகள் இருந்திருக்குன்னு என்ன. அதனபடியால் இது ஒரு அறிவு களஞ்சியத்தை எழுப்பி விட்டுருக்குறான் என்ன. பாருங்க, அதை போய் பார்ப்போம். நான் வந்தண்டு முதலாக நாங்கள் என்ன, இது செவ்வரத்தையில் விளையா சொல்லுவினேன். இது மஞ்சள் நிறத்தில் இருக்கிறபடியால், செந்நிறத்தில் இருக்கிறபடியால் தான் செவ்வரத்தை. அந்த இனமாக இருந்தாலும் இது மஞ்சள் நிறத்தில் இருக்குது, அதுக்கு வேறு பெயர் தான் இருக்க வேணும். அதுக்குள்ள ஒரு இருக்கேனே செவ்வரத்தேனே. சரி, இது இது எனக்காக பூத்த 2வது மலர். சரி, நாங்கள் உள்ளுக்கு போவோம் என்ன. இதை பாருங்கள், இந்த அழகு எல்லாத்தையும் பாருங்கள் என்ன. அப்படியே நாங்கள் படம் பிடிச்சி கொண்டு இந்த வழியாக நல்ல நுட்பமாக செதுக்கி வச்சுருக்கிறீங்கள். செதுக்கண்டா சிற்பம் அல்ல, அழகெடுத்து அளவோடு செய்திருக்கிறீங்கள். இதுகளெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடங்களை ஞாபகப்படுத்துது. இது கதிரைகள் எல்லாம் அதிலே அப்படியே பதிவு செய்து அதில் மேசை. அது சிவப்பு, ரத்தம் சிவப்பு, கதிரை சிவப்பு, அப்பா சிவப்பு. இது எங்களோட அண்ணா வந்து 47 வருஷங்களுக்கு முதல் 48 வருஷங்களுக்கு முதல் கையெழுத்து பத்திரிகையா இதை சிறைகுறையாண்டு சத்யராஜன். இது அவர் எழுதி அவருடைய இதில் படங்கள் இருக்கு. இது கையெழுத்து பத்திரிகையா வந்த இது. இந்த இதழ்கள் இப்போ இருக்கு எங்கள்கிட்ட. இது எங்களோட அண்ணா முதல் கம்ப்யூட்டரில்
வேலை செய்ய தொடங்கின காலம். வேலை செய்ய தொடங்கின காலம். அப்போ இதை நாங்கள் 47 வருஷங்களுக்கு பிறகு இதை அச்சு பிரதியாக மாணவர்களுக்கான இதழாக அதை கொண்டு வந்தோம். சக்ஸஸ்ஃபுல்லாக இது எல்லார்கிட்டையும் போய் வருது. எனக்கு ஆசை இது இலங்கை முழுவதும் இது போய் வரும். மெகசின் செய்ய எங்களுக்கு 200 ரூபாய்க்கு மேலே முடியுது. நாங்கள் 150 ரூபாவுக்கு மாணவர்களுக்கு கொடுக்குறீங்களா? நல்ல விஷயம். நல்ல இது சிந்தனையை அறிவையும் வளர்க்குறதுக்கான இதுகள் புத்தகங்கள் தான். அதுவும் இது சிறு பொறி அப்படியே பொறி வந்து பேரை வச்சவர் என்ன சிபாரிசு செய்தது என்ன சிறுபொறி. எங்கட அப்பா மாவுசேதுங்கிற அந்த பிரச்சனை காலத்துல 4 பேர் அணி அதுல இருந்து பிரிஞ்ச நேரம் மாவு ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன், சிறுபொறி பெருங்காட்டு தீயை உருவாக்கும். சின்ன விஷயம் மட்டும் கவலையினமா இருக்கக்கூடாது, ரொம்ப அது பெரிய ஒரு தாக்கங்களை ஏற்படுத்தும். அதை விட விஞ்ஞான ரீதியான பொறியாகவும் இதை எடுக்கலாம். சிறு பொறியை நாங்க கருதுறது ஒரு சின்ன சில்லு சுத்தி தானே மணிக்கூட ஓடுது. அப்படி நிறைய இது இங்கே பாருங்க. இதில் செதுக்கி இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இவரை பற்றி என்ன இந்த படத்தை பற்றி. இது எங்களுடைய அப்பா கே சுப்பிரமணியம். இது என்னுடைய மகள் இந்தியாவில் போய் நின்று ஐம்பொன்னில் செய்து எடுத்து வந்து சுவருக்குள்ள தாட்டு இருக்கு. சுவருக்குள்ளே போயிருக்கு. உள்ளே போயிருக்கு. இது மொத்தமான உண்டு. இது எந்த காலத்துலையும் மறைஞ்சு போகாது. வெள்ளை அடிக்கிறது காசு இல்லாமல் ஒரு காலத்தில் நிலைமை வந்தாலும் அது அப்படியே இருக்கணுன்றதுக்காக இது கல் பதிச்சிருக்கு. இந்த அப்படியே நிலைமை வருது. அப்படி சொல்லாதீங்க. சில பேருடைய வாழ்க்கையில் அப்படி இருந்துருக்கு. முந்தி நல்லா இருந்த பேந்தி தண்டு போனவே நீங்கள் முந்தி கஷ்டப்பட்டு தானே இருந்த நீங்கள் இப்போ நல்லா இருக்கிறீங்க. ஆனபடியால் இனி திருப்பி அந்த கஷ்டம் வராது. முதல்ல இவரோட தம்பிக்கு இதில் உடன்பாடு இருக்கு. நூலகம் தேவையில்லை, யாருமே நூலகம் பயன்படுத்துறது இல்லை, ஏன் தேவையில்லாத வீடு அப்படி எல்லாம் செய்யறீங்கன்னு தம்பி உடன்பாடு இல்லை. இப்போ 3 வருஷத்துக்கு முதல் அவர் இங்கே வந்தார். அம்மா பார்க்கறதுக்காக வந்து ஒரு 3 நிகழ்ச்சிகளை அவரே செய்தார். ஏன்னா அந்த நேரம் அப்பாவுடைய நினைவு நாள் வந்தது, அம்மாவோட பிறந்த நாள், அதாவது தன்னுடைய ஒரு ஆசிரியை கௌரவிக்கிறது 3 நிகழ்ச்சி செய்தார். 3லையும் எல்லாருமே பங்கெடுத்து பள்ளிக்கூடங்கள் எல்லாம். அப்போ அவருக்கு அது ஒரு உற்சாகமாக. அதுக்கப்புறம் தன்னுடைய பென்ஷன் நேரம் அந்த காசை அப்படியே இங்கே ட்ரஸ்ட்டுக்கு போட்டு அப்படியே இந்த காலத்தில் கட்டி கொண்டு கேட்க அவருக்கு அது விளங்கிட்டது. இது தான் பங்களிக்க வேண்டும். ஆரம்பத்தில் இருந்தாலும் பிறகு நிறைய பங்களிப்புகளை அவர் செய்தவர். என்னுடைய பிள்ளைகள் 2. அதை விட எங்களுக்கு வேறு இல்லத்திலிருந்து எங்களுக்கு எந்த உதவியும் அப்படி நாங்கள் எதிர்பார்க்கல. செய்திருந்தால் வேண்டியிருக்கலாம். ஆனால் அப்படி நாங்கள் ஆமாம் இல்லை, அது நாங்கள் எங்களுடைய சொந்த பெயரில் செய்யும் பொழுது அது நாங்கள் அவருக்கு செய்கிற மரியாதையாக இருக்கணும். அதில் வேறு இருந்த தலையீடும் இருக்கப்படாது. அதே தான் நானும் என்னுடைய கந்தக்கோட்டை இதுக்கும் செய்கிறது. யாரும் காசு தரப்படாதுன்னு சொல்லி என்னுடைய பிள்ளைகள்கிட்ட கூட காசு கேட்கல நான். அது இப்போ கொஞ்சம் காலம் இடைநிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. திருப்பி வரும். எனக்கும் இன்னும் உழைக்கக்கூடிய வல்லமை இருக்குது. உழைப்பன் வருமானம் வரும் கட்டுவேன். நல்ல சூழல், நல்ல இயற்கையான இன்னும் கூட கவனிக்கலாம். இந்த சின்ன பிள்ளைகளை படிப்புக்கான ஒரு இன்னொரு இடத்தை அமைச்சு கொடுத்துட்டு அதை நீங்கள் ஒரு வேற இதுக்கு பயன்படுத்தினா இன்னும் சிறப்பாக. அவள் கேட்குற விஷயங்கள் எந்த மனசை ஊடுருவி செல்லுது. நான் இதை பற்றி பேருந்தவங்களோட கதைக்கிறேன். ஏதாவது உங்களிடம் இருந்த ஆலோசனைகள் நல்ல இதுகள் இருந்தால் அதை நாங்கள் எடுத்து செயல்படுத்துவோம் அந்த இடத்துல. அது படிப்புக்கு செலவழிக்கிறதா இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு பேப்பரில் இருக்கேன்னு வெள்ளிமலர் வீரேசரியோட அவங்க தினத்தந்தியை முனைக்கிறது. இவர் 2 பேரும் யார் தெரியுமா? எனக்கு கமலஹாசனும் என்ன பேர் சிம்பு. இதில் ஒரு விஷயத்தை நான் முன்மொழிய விரும்புகிறேன். இவர் இருக்கிறார், இந்த ஐயா கமலஹாசன். இவர் இளைஞர்களை தன்னுடைய பக்கம் இழுக்கிறதுல மிகவும் வல்லவர். வார்த்தை வீச்சில் பயங்கர கட்டிக்காரன். மற்றது சில படங்களில் நான் பார்த்துருக்கிறேன். மற்ற புதுமுக நடிகர்கள் மற்ற இவருடைய இளைய நடிகர்களுக்கும் சம பாத்திரம் கொடுத்து தண்டுவார். ஒரு சிறந்த கலைஞன் வெளிப்பாடு. அதையும் நாங்கள் இந்த கலைக்கூடத்தில் பார்த்துட்டோம். என்ன இது வீரேசரியா? வீரேசரியோட தினத்தந்தியை நீங்கள் 2 பேரும் நினைச்சிருக்கிறீங்க. நீங்கள் நினைச்சிருக்கீங்க. வருகுதான். இங்கே பாருங்க, இது ஒரு நல்ல வழி பாருங்க. இது நேற்று மே தின பேரணிகளின் கூட்டங்களின் போது
எல்லா அரசு கட்சி தலைவர்கள் அவைகளெல்லாம் கலந்து கொண்ட விஷயங்களை எனக்குன்னே தனியார் துறை ஊழியர்கள் ஆசிரியர் சங்கமும் பொது அமைப்பு நான் என்னுடைய இதுலேயும் வந்து ஐயாவனுடைய நிகழ்வை நான் படம் பிடிக்க மே தினத்தில் படித்தா நல்லா எடுத்தால் நல்லா இருக்கும்னு யோசிச்சேன் நான் நேற்று. ஆனால் எனக்கு அந்த சந்தர்ப்பம் பிழைச்சி போச்சு. அப்புறமே இல்லை அடுத்த நாளும் நாங்கள் எடுத்த இதில் பாருங்கள், இது வந்து 20ஆம் தேதி நடந்திருக்கு. என்ன 20ஆம் தேதி நடந்திருக்கு. நான் கொஞ்சம் மிந்திக்கிட்டேன் வாரத்துக்கு. ஐயா அந்த காலையில இருக்கிற புத்தகங்கள் அம்மா படிச்ச புத்தகங்கள், பண்டைய காலத்து புத்தகங்கள் கொஞ்சம் பழுதடைஞ்சபடியா நாங்கள் வெளியில அதை கவர் பண்ணி வச்சிருக்கிறேன். அகநானூறு இதியொலி இன்னைக்கு பள்ளிக்கூட நாள் என்றபடியா மாணவர்கள் குறைவு என்ன வந்த இடத்துல நேரம் வருவாங்க. இங்கே பாருங்க, இந்த இதில் கவனத்தில் ஈடுபடுத்தி கொண்டு தங்களுடைய முயற்சிகளை எல்லாம் எங்களை கவனிக்காமல் என்ன செய்து கொண்டிருக்கிறேன். தங்கச்சி, உங்களோட பேர் என்ன? அமீர் தான். இங்கே தான் இந்த வேலை செய்கிறீங்களா? ஓகே. உங்களுக்கு என்ன பேர்? தர்ஷ்மினி. இவியலுக்கெல்லாம் பெரிய சந்தர்ப்பம்னு சொல்லணும். எனக்கு ஒரு இந்த இடத்துல வேலை கிடைச்சா தாருங்க. ஏனென்றால் இந்த 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 அறிவாலயத்தில் இருந்தால் நான் படிக்காட்டாலும் அது வந்து ஏறிக்கொண்டிருக்கும். என்ன அதனால் படிக்க விரும்பாதவனுக்கும் இங்கே இருக்கிற புத்தகங்களை பார்க்க சில விஷயங்கள் வந்து படிக்கணும் போல இருக்கும். என்ன அப்படி இந்த நிறைய புத்தகங்களை நான் இப்போ பார்த்தேன். இதுக்கு முதல் இந்த காணொலி எடுத்ததுக்கு மேல் பார்த்தேன். ஐயோ இவ்வளோ என்ற வீட்டில் இருக்கப்படாதோன்ற ஒரு உணர்ச்சி, ஒரு ஆசை, ஒரு பேராசை ஏற்பட்டது. என்ன சரி. அப்போ பாருங்க, நாங்கள் இப்படியே போய் இந்த சிவரில் நிறைய படங்கள் மாட்டப்பட்டிருக்குது. பாருங்க, இப்போ பாருங்க, இங்கே பாருங்க. அப்போ இது இப்படி இருந்து போகுமா? இது இலங்கையில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பித்த காலங்களில், இடதுசாரியம் ஓகிய காலங்களில் பங்கு பெற்ற தர்மதாசா, பீட்டகரமன், சரத் முத்துவகமா இவர்களோட அப்பாவும் அந்த பதுள மாநாட்டில் பங்கு பெற்று சென்ற நேரம் எடுத்தது. இது அப்பா செயலாளராக தெரிவு செய்யப்பட்ட நேரம். பீட்டகரமன், சரத் முத்துவகமா, வீப்பநம்பலம். ஓகே. அப்போ வீப்பநம்பலம் இவர் காங்கிரஸ் துறையில் இருந்தவர், அவரையும் தோழர்னு சொன்னார். இது 69 மே தினம் யுஎன்பி கவர்மெண்ட் வந்து தடை செய்தது, பெசாக் தினம் வந்தபடியா. ஓகே. அதுக்கு எதிராக போய் அந்த வாகனத்துக்கு பக்கத்தில் உயர்ந்த ஆளாக இருக்கு அப்பா, அதில் நிறைய அடி வாங்கினார். அம்மாடி. இது வந்து மாவட்டவரம் கந்தசாமி கோயில். இது அங்கட அப்பாண்ட தாயவையன்ற கோயில் தான். ஆனால் அந்த கோயிலுக்குள்ள அவைகள் எல்லாருமா சேர்ந்து போராடினவே, எல்லா சமூகத்தை சேர்ந்தவையே முள்ளுக்கு விடணும், ஒடுக்குமுறைன்றது இருக்கக்கூடாது. அதுக்கு எதிராக போராடிய முன்னணியில் போனபடியா நிறைய 66ஆம் ஆண்டு மற்றது கிராமத்தில் பாதை திறந்தது. ஓகே. தங்களை உயர் சாதியினர் சொல்றத ஒடுக்கப்பட்ட மக்களை பாதை குறுக்கையில போய் வர்றது. திடீரென அந்த பாதையை அமைச்சு அதை திறந்து வச்சு. ஓகே. இது அவர் பங்கு பெற்ற கடைசி மேதின ஊர்வலம். அப்பா பங்கு பெற்ற கடைசி மேதின ஊர்வலம் அங்கே அதில் நடுவில் இருக்கிறவர்களாப்பா? ஓகே. ஓகே. இது இப்போ நான் இதில் இடையில கொடுக்குறது மன்னிக்க வேணும். கம்யூனிஸ்ட் கட்சி என்றது இந்த தமிழாக்கம் என்ன? பொது உடைமை கட்சி. ஓகே. பாருங்கள், என்ன கட்சியின் பேரே பாருங்க. என்ன அந்த முன்னேற்ற கழகம், இந்த முன்னேற்ற கழகம், அந்த அப்படி கழகம் என்று சொல்லாமல் பொது உடைமை. இது ஒரு சிறந்த வார்த்தை, பொது உடைமை என்றது. அப்பாவுக்கு எவ்வளவு அரசியல் நாட்டம் இருக்கும், அதே அளவு இலக்கியத்திலேயும் முதல் அவர் இலக்கியத்துக்குள்ள வந்துதான் அரசியலை தெரிஞ்சு கொள்ள ஆரம்பிக்கிறார். அதுக்கு நிறைய இலக்கியவாதிகளோட தொடர்பால் இருக்கேன்னு எல்லாரோடையும் நிறைய நட்புகளை வச்சிருந்து, அதால் தான் தாயகம் பத்திரிகையை நடத்துறதுக்கு, அவியல் இந்த கட்சி நடத்துறதுக்கு உதவியா இருந்தது. அவருடைய தன்னுடைய கிராமத்தில் ஒரு நூலகத்தை உருவாக்கி பாரதி விழாவும் அங்காலே என்ன இது வந்து அவர்களுடைய நினைவுகளை தாங்கின ஒரு புத்தகம். அமேசான் ஹிண்டில் இருக்கு. இந்த புத்தகத்தை அமேசானில் வாங்கி படிக்கலாம். இலங்கைக்கு அந்த புத்தகம் வராது. வெளிநாட்டில் இருக்கிறவே இதெல்லாம் கேளுங்க. அமேசானில் நிறைய பொருட்களை நீங்கள் கொண்டு வந்து சும்மா கிளிக் தாட்டினா உடனே பொருள் வந்து அடுத்த நாள் வந்து வாசலில் கதவை தாட்டும். வேணே இப்போ லோக்கரம் இருக்குது, அதுலேயும் போய் எடுக்கலாம். நீங்கள் ஒரு சின்ன இதை ஆர்டர் பண்ணி எடுத்து படியுங்க. இது அவைகளுடைய கட்சியால் நடத்தப்பட்ட தேசிய இலக்கிய பேரவைன்னு ஒரு மேகசின் தாயகம் என்று அதில் ஆசிரியர் தலையங்கங்களை அப்பா தான் எழுதி வந்தார். அது இந்த தொகுப்பாக இந்த புத்தகம் வந்திருக்கு. இது வந்து எங்களோட
நூலகத்தால் வெளியிடப்பட்ட புத்தகங்கள் கற்க கசடரா. இது என்னுடைய கணவருடைய புத்தகம் இலங்கை திணை அரசியல் வர்க்க போராட்டம், இரு இன தேசியங்களின் விடுதலை தேசியம். இது விடியலை தேடி சுகந்த வள்ளிபுரம் தெரியுமா? உங்களோட சொல்லிபுரம் அவற்ற மகன் எங்களோட சத்தியமனை தான் இதை வெளியிட்ட புத்தகம். கூறு மூட்டைக்குள் இருந்து குஞ்சொன்று வள்ளிபுரம் சுகந்தனா மாஸ்டர் வள்ளிபுரம் மாஸ்டர் சத்யர் இவற்ற நல்லநாதன் நல்லநாதன் சித்தப்பாண்ட அவற்ற மகன். இது எங்களோட நூலகம் பாரதியில் வெளிப்படம் வள்ளுவம். இது யார் செய்தது? நான் தான். நீங்கள் தான் செய்யலாம். பாரதியும் வள்ளுவரையும் கொண்டு வந்து ஒன்றிணைச்சு ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறீங்க. அதை நூலகம் செய்த மாதிரி தான். இது அம்மாவோட புத்தகம். பாட்டி சொன்ன கதை. சிங்கப்பூர்ல இருக்க சிங்கப்பூரில் வந்து எழுதின கதைகள்னு தொகுப்பு. இப்போ அண்மையில் தான் இது வெளியிட்டோம். இது அம்மா உங்களை தந்த புத்தகம். எனக்கு தந்த புத்தகம் என்ன? இப்படி எங்களோட புத்தகங்களை வாங்கி எங்களை ஊக்குவிச்சு கட்டாயம் மேலும் பல புத்தகங்கள் செய்யுங்க. உதவியாக பெயர் பொருள் செல்வம் எல்லாம். அதுக்கு பிறகு அறிவு தான் மனுஷனை சிந்திக்க வச்சு சுய சிந்தனையில் எடுக்கிற முடிவுகள் வெற்றி அளிக்கும். அது ஒரு நல்ல முடிவுகளாக இருக்குன்னா திருமணத்தில் கலந்து கொண்டா அவ்வளோ பேர் பாருங்க. இஞ்சாலையும் பார்ப்போமா? தலைமுறை காலம். அப்போ உங்களுக்கு நிறைய சிங்கள மக்களோட நிறைய தொடர்புகள் இருக்குது. அதாவது பரந்தது புதுவுடைமை கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டது அப்படி தானே இருக்கும். இது வீப்பனம்பலமும் தர்மலிங்கம் இந்த வாசைசாலை தான் அப்பா தங்கடைய கிராமத்தில் உருவாக்கின வாசைசாலை. எது இதா? எங்கே அவர் வீப்பனம்பலம் எங்கே இருக்கிறார்? இந்தியாவில் இருக்கிறார். இவர் தர்மலிங்கமா பேசிக்கிட்டு இருக்கிறவர். அவர்கிட்ட மகன் தானே சித்தார்த்தன். இது தேவராஜா பேசுறார். என்னுடைய கணவர் அதில் இருக்கிறார். அப்பா தேவராஜான்னு சொல்கிறது நீங்கள் கொண்ட சட்டத்தரணி. அடையாப்பா அவரையும் இப்போ எல்லாருக்கும் நிறைய காலங்கள்லானே நாங்கள் 50 வருஷத்துக்கு முதல் தான் சந்திச்சிருப்பான். இது என்ன நடக்குது இதில்? அப்பாவை கைது செய்யணும். அந்த ஊர்வலத்தில் பங்கு பெற்றதுக்காக போலீஸ்காரன் தட்டி பிடிச்சி கொண்டு வர்றாங்க. இவர் செங்ஜின் அவரோட எடுத்தப்பட்டோம். ஏன்னா சீன பிரதமர் இங்கே அல்பேனியா நாட்டில் இளைஞர் மாநாடு நடந்தது. நல்ல வடிவாக எல்லாம் இதுக்கெல்லாம் இதை நான் பார்த்து பிரமிக்க இல்லை. இதையெல்லாம் ஒழுங்கமைச்சு வச்சுருக்கே, அது ஒரு பெரிய சாதனை. இங்கே பாருங்கள், நாங்கள் இந்த படங்களை பார்த்துக்கொண்டு புத்தகங்களை மறந்துட்டோம். என்ன இதெல்லாம் என்ன சொல்கிறீங்கள்? படிக்கிற பிள்ளைகளுக்காக வச்ச புத்தகங்களா அல்லது? பார்ப்போம் பாருங்க. மகாகவி கவிதைகள். ஓகே, இங்கே பாருங்க, மகாகவி கவிதைகள். மகாகவி இலங்கை கவிஞர்களில் நான் குறிப்பாக சொல்ல வேணும்னா எனக்கு என் மனசில் ஆழ பதிந்தவர் மகாகவி. அவருடைய வரிகள் என்றும் என்ற இதுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்குது. கோடை கொடும் பனி மழை குளிரை கஞ்சி கோடி புறத்தினில் ஒதுங்கி விடலாமோ ஆடை களைந்து தலை மீதினில் அணிந்தோம் ஆழக்கடல் தைரென கடைய வந்தோன். அதை விட இன்னொன்று இருக்குது, மணல் மீது சிறு நன்று படம் ஒன்று கீறும் சில நேரம் அதை வந்து கடல் கொண்டு போகும். இது அந்த அவ்வளவு ஆழமான வரிகள். இது சும்மா எல்லா வரிகளும் மனதில் பதியாது. என்ன இவ்வளவு நீங்கள் சொன்னபடியே நான் எங்களோட சத்தியமன சார்பில் நாங்கள் இந்த புத்தகம் தாரோம். இதை தாரீங்களே என்ன மகாகவி கவிதைகள். மிகவும் ஒரு சிறப்பான அன்பளிப்பு. என்ன இதில் நாங்கள் இந்த சிறுவருடைய கவிதைகளை தனியாக எடுத்து நாங்கள் இதை பழக்கி இந்த பிள்ளைகளை பாட வைக்கிறோம். பாட வைக்கிறோம். நாட்டு பாடல்கள் தானே. ஓகே, ரொம்ப சந்தோஷமாம்மா. அந்த மொழி நட இலகுவான புத்தகங்கள் பலவிதமான புத்தகங்கள் இருக்குது. ஒரு வரிசையில் மார்க்சியம் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள், கம்யூனிஸ்ட் சம்மந்தப்பட்டவர்கள், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள், கவிதைகள் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள்,
எழுத்தாளர்களை கௌரவிக்கும் விதமாக எத்தனையோ ஈழத்து எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள், கதை புத்தகங்கள், அப்படி நிறைய புத்தகங்கள் இருக்குது. சொல்லில் அடங்காத புத்தகங்கள் எல்லாம் இருக்குது, நிறைய புத்தகங்கள், ஆங்கில புத்தகங்கள், பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளுக்கான புத்தகங்கள். அப்படி இது ஒரு பிரமிப்பூட்டும் ஒரு மனை, சத்தியமனை. சத்தியமனை இதுக்கு என்ன பேர் வச்சுருக்கீங்க? சத்தியமனை நூலகம். என்ன நூலகம்? நானும் ஒரு நூலகம் திறக்கணும் உண்டு. அந்த இடத்துல திறந்தான் கிட்டத்தட்ட 1 லட்சம் 2 லட்சத்துக்கு புத்தகங்களை வாங்கிக்கொண்டு வந்தேன். வாங்கி வந்து அதுலேயும் பலதரப்பட்ட படிப்புகள், ஆராய்ச்சிகள், அதுகள் சம்மந்தப்பட்ட புத்தகங்களை தான் கொண்டு அதில் ஒரு ஓலை குடிசை கட்டி அதுக்குள்ளுக்கு புத்தகங்களை அடித்து வெளியில் வாசிக்கால மாதிரி பண்ணான். ஒட்டு தரம் படிக்க வரையில், பேப்பர் கூட எடுத்து போட்டேன், பேப்பரை கூட படிக்க வரையில். அப்படி பார்க்க போய்க்க நிறைய புத்தகங்களை நான் இப்போ எடுத்து ஒவ்வொரு தட்டையும் கொடுத்து விட்டுவிட்டேன். ஏனென்றால் படிப்பின் அருமைக்கு வயசு இல்லை. அப்படி சொல்கிறீங்க. அந்த தங்க நாணயம் இருக்கு, நீங்க திறந்து எடுத்தா அது உங்களுக்கு. என்ன சொல்கிறீங்க? எனக்கு தங்க நாணயம் இருக்கு, திறந்தா உங்களுக்கு, திறந்து எடுத்தா. துறப்படாட்டாலும் பரவாயில்லை. இல்லை பார்க்குறேன் நான் முதல்ல எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட முதல் அதை பற்றி சரியான ஆராய வேணும். சும்மா நினைச்ச வாட்டுக்கு துறக்கல. தங்கம் வரப்போகுது. எனக்கு தங்கம் வந்தால் எனக்கு உங்களுக்கு இது தெரியும் முதல்ல? இல்லை தெரியாது, ஒன்றே தெரியாது. தங்கம் வந்தால் இன்ஃபினிட்டி என்ற ஒரு மோதிரம் செய்கிறதுக்கு இருக்கிறேன். இதை எனக்கு திறக்க முடியலை. முடியும் சரியாக இருக்கு. சரியான பாதையில் போகிறோன்னு தெரியாது. பயங்கரமாக செய்திருக்கேன். ஏன் இந்த தேவையில்லாம முயற்சி செய்வான் நான்? ஏன் சொல்லுங்க பாப்பம். இது அந்த பவுனில் எனக்கு விருப்பம் இல்லை. அப்படி இல்லைன்னா நான் எனக்கு ஒரு ஆசை ஒன்று இருக்குது. ஒரு 4-5 பேர் நாங்கள் சேர்ந்து இந்த இன்ஃபினிட்டி அந்த அடையாளம் உள்ள மோதிரம் போடுறதுக்கு அந்த இது இருக்குது. அதுக்கு தான் இந்த மோதிரத்தை கொண்டு போய் கேட்டேன். நான் இல்லை 2,30,000 பேர் செய்யுங்க. ஏமாற்றப்பட்டு விடையேன்னு ஏமாற்றப்பட்டு விட்டேன்னு சொல்ல முடியாது. இந்த காசு இப்போ கிடையாது. இருக்குதா இந்த ₹1? இதை நாங்கள் சேகரித்து வச்சிருப்போம். என்ன அப்போ அதையும் தாருங்க. சரி, அப்போ ரொம்ப நன்றி. பழைய நாணயம் தானே, பழசு தங்க நாடு எது உண்மையாக ₹1 இது தங்க நிறத்தில் உள்ள நாணயம். என்ன ஓகே, பேக்கில் வைங்க. ஆனால் புத்தகமெல்லாம் எனக்கு உனக்கு இல்லையா? ஓகே, சிறுவரி என்றது நான் பார்க்க எனக்கு ஒரு அமெரிக்காவில் இருந்து வர்றது காவல் கோபுரம் விழித்தலு என்று சொல்லி பத்திரிகை ஜெகோவான் சாட்சிகள் இதன்றவே. மைக்குகள் எல்லாம் சொந்தமாகவே நீங்கள் வாங்கி வச்சுருக்கிறீங்களே. என்ன அதில் ஒரு குத்து விளக்கு. இவர் தோழர் ஐயா நிற்க இப்படித்தான் கட்டிக்கொண்டு வருவார். நான் அந்த பொதுவே எல்லாரும் அங்கே இப்படி தான் கட்டுறது. சண்டிக்கட்டு கட்டுறது சிலர் வசதிக்கு அது நாகரிகம் இல்லையாண்டபடியால் இப்படி ஒரு கட்டிக்கொண்டு வருவினேன். சரி, கட்டிக்கொண்டு வரைக்க இப்படியே நாங்கள் 2 பேரும், அவர் நல்ல உயரம், நான் கொஞ்சம் பதிவு, இப்படி அண்ணா அதுக்கொண்டு தான் கதை கேட்டுக்கொண்டு வருவேன். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இப்படியான இதுகள் ஏன் எங்கண்ட மண்ணிலே, எங்கண்ட நாட்டிலே, எங்கண்ட ஊரில் இல்லையன்றது அப்போ இருந்து இப்போவே எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. இது எங்கே பண்ணுவீங்கள்? யாழ்ப்பாணத்தில் இங்கே கிட்ட கடைகளில் இருக்கா? இருக்குமேனே, சத்தியமானே. இதில் மைக் இந்த இடத்துல பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா நான் மிகவும் சந்தோஷப்படுவேன். அப்படியே அப்போ உங்கள்கிட்ட கல்யாணம் காதல் கல்யாணம்? யார் காதலை முதல் சொன்ன? நீங்களா? அவர் தான் முதல் சொன்ன. வேறனே சில இடங்களில் மாறி நடக்கிறது. உங்கள்கிட்ட திருமண பந்தம் எப்படி உங்களுக்கு இலகுவாக அமைஞ்சதா, அல்ல அதற்கு பிறகு வந்த காலகட்டங்கள் எவ்வளவு போராட்டங்களாக இருந்ததா, என்ன மாதிரி இருந்தது?
என்னுடைய தாயும் தந்தையுமே ஒரு கலப்பு திருமணம் தான் செய்தவர். என்னுடைய அம்மாவுடைய தாயும் தாய் தந்தையரும் ஏன் கலப்பு திருமணம் என்று சொல்கிறீங்க? அவ இந்த ஆணும் பெண்ணும் செய்கிறது தான் கலப்பு திருமணம். மற்ற இப்போ ஆணும் ஆணும் அல்லது பெண்ணும் பெண்ணும் செய்ய அதை கலப்பு திருமணம் வந்து சொல்ல முடியாது. சமூகம் வந்து ஒரு சாதியம் என்ற ஒரு கட்டமைப்புக்குள்ள அந்த சமூகத்திட்ட கட்டமைப்புக்கு கட்டுப்பட்டு தான் நீங்கள் அப்படி பேசுகிறீர்களா? சாதி மரப்பு கல்யாணம். சாதி என்று சொல்லி இருக்கப்படாது அந்த இதில். இரண்டாம் மனித ஒன்றிய குலம் ஒருவனே தெய்வம் என்று சொல்லி நாங்கள் படிச்சிருக்கோம். எங்களுக்கு எல்லாம் நாங்கள் நீண்ட காலம் வளர மட்டும் எங்களுக்கு அப்படி ஒரு சாமான் இருக்குன்றதே தெரியாது. அப்படித்தான் வளர்த்துருக்கிறேன் உங்களை. ஆனால் பிறகு அதனுடைய போராட்டங்கள் எங்களுடைய அப்பாவையில் அதில் பங்கு பெற்றினது, அந்த பாதிக்கப்பட்ட வந்து சொன்ன கதைகள், இவை தான் எங்களுக்கு இப்படியான ஒரு அடிமைத்தனத்திலேருந்து அந்த ஒடுக்குமுறையிலேருந்து நாங்களும் மக்களோடு சேர்ந்து அதை விளங்கப்படுத்தணும், புரிய வைக்கணும் அப்படின்றதுல வந்துச்சு. அப்படி என்று பார்க்க நானும் கணவரும் கூட அவரும் என்னன்னு தெரியா, நானும் என்னன்னு தெரியா, ஆனால் விரும்பி கல்யாணம் வந்து அந்த ரெண்டு குடும்பத்தின் விருப்பத்தோடு தான் திருமணம் நடந்தது. திரைப்படங்களும் போட்டு பார்க்குறோம் நாங்கள், நல்ல திரைப்படங்கள். மற்ற ஆங்கில வகுப்பு, யோகா வகுப்பு இங்கே செய்கிறது, அதெல்லாம் இலவசம் தான். அம்மாவுடைய தாலியை பார்த்தீங்க, அதில் போடப்பட்ட அடையாளம். நானும் இந்த இதுகளை கந்த ஓட்டத்தில் வைக்கிறதுக்கான முயற்சிகள் விட்டுட்டு நீங்கள் இதை மோதிரமாக்கி அப்படியா? ஐயோ, அது எனக்கு ஒருத்தர் சொன்ன வார்த்தை. முடிவிலி அது அப்படியே எனக்கு நல்லா நிறைய பிடிச்சு கொண்டது. அந்த முடிவிலி என்ற வார்த்தைக்கு ஒரு சைன் இருக்குது. அந்த சைனை தான் செய்து மோதிரமாக நானும் அவன் போட போகிறேன். மற்றது சங்கத்தில் செய்யலாம், வேறு இடத்துலையும் செய்யலாம். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் நடந்தது இந்த உங்களுடைய காதல் நிகழ்வுகளில்? பிரச்சனைன்றது ஏன்னா இப்போ என்னுடைய வீட்டில் அப்பா வந்து முழுக்க ஒரு தமிழரசு கட்சி, பிறகு விடுதலை புலிகள் ஆதரவு, அவருடைய அரசியல் வித்தியாசமாக இருந்தது. ஓகே. ஆனால் என்னுடைய அரசியலில் அவங்க தலையிட இல்லை. அதனுடைய காதல்லையும் தலையிட இல்லை. அதுலேயும் தலையிட. ஓகே. ரொம்ப இப்படி தாய்த பெண் கொடுத்து வச்சிருக்கோம் வேணும். அது நீங்களும் பாருங்க, பார்த்து கொண்டிருந்துக்கு இந்த காதல் கதையை கேளுங்க. காதலுக்கு எதிர்ப்பு தெரியாதீங்க. காதல் உண்மையான காதல் அந்த பருவத்தில் வர வேண்டிய உண்டு. ஆனால் அந்த காதல் நியாயமான காதலாண்ட மட்டும் பார்த்து கொள்ளுங்க. என்ன அந்த காதல் நியாயமான காதலாண்டா எப்படி பார்க்க வேணும்னு சொன்னால், ரெண்டு பேரும் மனமுத்ததாண்டது, ஒழுக்கம் பண்பாடுகள் சார்ந்த காதலாண்டதை பார்க்க வேணும். மற்ற ஒன்றையும் பார்க்காதீங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க பிள்ளைகள் காதலிச்சால் சப்போர்ட் பண்ணுங்க என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் யோசிச்சு செய்யுங்க. ஏனென்றால் வாழப்போகிறது அவர்கள். மற்றது நீங்களும் அந்த விடயங்களில் கொஞ்சம் ஆராய்ஞ்சு அவைய நியாயத்தன்மையை புரிஞ்சு கொண்டு ஆதரவு விடுங்க. அங்கே போவோம். மரங்கள், வயசு போன மரங்கள், அப்போ எங்கள்கிட்ட பேரன்மார் வச்ச மரங்கள் இருக்குது. செவ்வரத்தேனே, இதுதான் செவ்வரத்தை. நீங்கள் ஆரம்பத்தில் வந்து சொன்னீங்க, அது செவ்வரத்தை இல்லை. அது மஞ்சள் அறுத்து என்ன சொல்கிறது? அது இங்கே வேலுக்கு கொடுங்க. இதோண்டு வேறு நாங்கள் உறிஞ்சி குடிக்கிறோம். நாங்கள் என்ன இதில் பார்ப்போம்? தேன். நீங்கள் குடிச்சு பார்த்துருக்குறீங்களோ? அப்படி பார்த்துருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதுமாதிரி சாப்பிடுவோம். இந்த செம்பருத்தம்பூவில் தான் சின்ன பிள்ளைகளுக்கு பொட்டு அரைக்கிறது. பொட்டு வைப்பேன், கருப்பு பொட்டு சிரட்டையில் அந்த பொட்டை வைக்கிறது இந்த செம்பருத்தம்பூவில். இது வந்து அந்த பொட்டை வைக்கிற எவ்வளோ செய்து போட்டு இஞ்சி அங்கே கொண்டு போய் வைப்பேன். அந்த பிள்ளையோட வடிவே போயிடுவேன். சேட்டாக நான் வைக்கிறேன் ஜம்புக்க. வாங்க வாப்பா. இன்றைக்கு தான் இந்த வேலை நடந்திருக்கோ. இந்த கீழே கான்கிரீட் போட்டிருக்கேன். அப்போ இதில் ஒரு சின்ன கொட்டகை போட போகிறீங்களா? சின்ன மேலே பிளேட் போட்டு, ஏன்னா தென்னை மரம் எத்தனையோ தென்னை மரம் தரிக்காச்சு. அந்த தரிக்க கூட ஆண்டதுக்காகவே இதுக்கு ஒரு பிளேட் போட்டு செலவு கூடத்தான் வரும். ஆனால் செலவுன்றாங்க. இதில் இருக்கு ஒரு தென்னை. அதுக்காகத்தான் இந்த பிளேட் வருது. இப்போ நிறைய மரங்கள் நட்டு. இது முன்னே என்னுடைய தம்பி மரம் நாட்டு விளாண்டு இந்த வளவு முந்தி குப்பை அந்த வெச்செடிகள் எல்லாம் இருந்து ஒரு காணி. இங்கே வாழைப்பழம் உண்டு. இல்லை பழுதாக இல்லை. நஞ்சு பாருங்க. என்ன கதலியா? இதெல்லாம் இயற்கையான
கொடுக்கணும் உங்களுக்கு. பிரச்சனை இல்லை. இவே இதுக்குள்ள எல்லாம் மணல் என்னண்டு கொண்டு வரைச்சிங்கள் அங்கே வெளியில் கொட்டி கொண்டு வந்து ரெண்டு எடுத்து திருப்பி கொண்டு வந்தேன். அங்கே விட்டு இது வளவும் அப்படித்தான் இருக்கு. இவ்வளவு தென்னை மரங்கள் இருக்குது. எப்படி காய்க்குதா தென்னை மரம்? நாங்கள் ஒரு நாள் விலைக்கு வந்து விளைக்குறோம். அப்போ உங்களுக்கு பாவிக்கிறதும் குறைவு. எங்களை வீட்டு ஒரு பிள்ளை வாரவா அவள் கொண்டு போவான். அப்படியா? பரந்த நோக்கு. ரொம்ப நன்றி உங்களுக்கு. ஆமாம், இவே பிளேன் டீ போட சொல்லுங்களேன். இந்தா ஏன்னா சீனி போட. எனக்கும் சீனி போடாமல் தான். இது ரெண்டையும் வச்சிருக்க போய் இது நான் எடுக்கிறேன். சரி, அவையே கொடுத்து வாங்க. நல்ல சூளையா இப்படியே வந்துருக்கலாம். ஆனால் இன்னொரு பிரச்சனை இருக்கல வந்துருக்கிறதுக்கு. தேங்காய் தலையில் விழுந்துட்டா அவ்வளோதான். பப்பாசி விதைகள் எல்லாம் நிறைய போட்டு கிடக்கு, முளைச்சி கிடக்குன்றதுக்கு தமிழ் கிழவனுக்கு எங்கே போனாலும் சாப்பாடு தானன்னு சொல்லி. சாப்பாடு மனுஷருக்கு தேவையான உண்டு. இதுக்கெல்லாம் வெக்கம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு. ஆனால் மற்றவை பார்த்து கொண்டிருக்க பிறகு சாப்பிடக்கூடாது. அதுதான் அங்கே முக்கியமான விஷயம். அப்போ சொல்லுங்கள், அப்போ கடைசியாக நீங்கள் இப்போ எங்கள் திரும்பவும் சொல்லிவிடத்துக்கு வந்தீங்க? நாங்கள் இங்கே இந்த வீட்டில் இருந்து 90ஆம் ஆண்டு வெளியிட்டு போயிட்டோம். திரும்ப வந்தது 2018ஆம் ஆண்டு நவம்பரில். திரும்ப அப்பாவுடைய நவம்பர் மாதம் 27ஆம் தேதி தமிழர்கள் எல்லாம் மாவீரர் தினம் வந்து கொண்டாடுறாண்டு. அந்த தினம் கொண்டாடுறதுக்கு முன்னால் இருந்தே இந்த மாவீரனுடைய தினம் அமைந்து விட்டது. இந்த அமைந்து விட்டது என்ன அந்த டேட். அப்போ வந்துட்டீங்க. அது அப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி இருந்தது இங்கே வாழ்கிற உங்களோட வாழ்க்கை அமைப்புகள்? இந்த வீடு வந்து 30 வருஷம் சந்திச்சு பகுதியாக தான் கட்டினேன். அது முதல்ல சொல்லியிருக்கிறேன். அப்போ அம்மா வந்த நேரம் அம்மாவுக்கான சில வசதிகளை ஏற்படுத்தணும். பாத்ரூம் எங்களுக்கும் வந்து அந்த பாத்ரூம் அதில் திரும்ப செய்து குளிக்கிறது கழிவறை அதில் இருக்கும்போது தான் என்னுடைய அப்பாவுடைய இறுதி சாம்பல் வந்து என்னிடம் 30 வருஷத்துக்கு மேலால் என்னிடமே இருந்தது. அதை என்ன செய்கிறேன்னு எனக்கு தெரியல. நான் நினச்சேன்னா ஒரு சிலி ஒன்று அப்பாக்காக செய்து அதில் வச்சு போட்டுட்டோம். என்னுடைய மகள் வந்து பிறப்புரிமையியலை பற்றின ஆய்வுகளில் ஈடுபட்டிருந்த ஒரு பிள்ளை. ஜெனட்டிக்ஸ் படித்த ஒரு ஜெனட்டிக் இன்ஜினியரிங். அப்போ என்னுடைய மகள் இதில் இருந்து ஒரு அப்பா மாதிரி ஒன்று கண்டுபிடிப்பாவான்னு கூட ஒரு அப்பா சேர்ந்து அவட்ட கூட கேட்டிருக்கிறேன். ஆனால் அவர் சொன்னால் அதுக்கெல்லாம் உலக நாடுகள் இந்த அனுமதி இந்த வரையும் கிடைக்கல. அப்படி ஆய்வுகள் கூட செய்கிறதுக்கு மறுக்கப்பட்டிருக்காங்க. சரி, அப்போ நான் இதே ஒரு சிலை மேலே செய்து அதில் வைக்கலாம். அந்தளவுக்கு தான் எங்களால் பொருளாதார ரீதியாக முடிஞ்சிச்சு. பிறகு 2018-19 என்னோட மகளும் மகனும் தொழில் செய்ய ஆரம்பிச்சினோம். சொல்லிச்சுன்னா மாதம் நாங்கள் சிறுதொகை அனுப்புகிறோம். அப்பாவும் விரும்பினார் ஒரு நூலகம் அமைக்கலாம். அப்போ நூலகத்தை அமைக்கலாம். அது சிறிதாக ஆரம்பித்து கொஞ்சம் பெரிதாக என்னுடைய தம்பியும் அதற்கான உதவிகளை செய்தார். அது இன்றைக்கு மிக ஒரு காத்திரமான ஒரு கனடாவில் ஒருவர் எங்களுக்கு கால் பண்ணி சொன்னார், நல்லூர் தேருக்கு என் மனைவி வெளிக்கிறான், நான் சத்தியமனை பார்க்க வரேன். அப்படி பாருங்களேன், நல்லூர் தேர் கோயில் அளவுக்கு அவர் அதை முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறாரு. அதை பிறகு நிறைய பேர் எங்களுக்கு அது கிட்டத்தட்ட அது மாதிரி சத்தியமனை பார்க்குறதுக்காகவே இந்த எங்களோட பயணத்தில் ஒரு இது சத்தியமனை நானும் வந்திருக்கிறேன். எனக்கு நிறைய நீண்ட கால ஆசை இருந்தது. நிறைய தரம் வந்து போயிருக்கிறேன். அந்த கனவிலே ஓடிக்கொண்டிருந்தது இந்த விஷயங்கள் வந்து பேந்து உங்களுடைய தொடர்புகள் ஏற்பட்ட பிறகு தான் அந்த சத்தியமனையை பற்றி ஒரு மிகுந்த அபிப்பிராயம் எனக்கு வந்தது. அது சரி, இப்போ உங்களுக்கு வந்து இப்படியான அப்பாவின் போராட்ட முறைகளாலேயும் இடப்பெயர்வுகளாலேயும் பொருளாதாரம் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். பொருளாதாரம் இப்போ என்னுடைய கணவரும் ஒரு இடதுசாரிய சிந்தனை ஓட்டத்தோட இருந்தால் மிக சிறந்த கல்விமான். விக்டோரியா கல்லூரிலாம் படித்த மிகச்சிறந்த மாணவனாக இருந்த ஒருத்தர். அவர் மருத்துவ பீடத்துக்கு போவார்ன்றதான் அவருடைய தந்தையினுடைய எண்ணமாகவும் இருந்தது. அவருக்கு இடதுசாரிய இதில் ஈடுபாடு வந்துட்டுது. அப்போ இந்த கம்யூனிஸ்ட கருத்துகள் அது எழுதலோட அவர் கூட தன்னுடைய ஆசிரியராக விஞ்ஞான ஆசிரியராக தெரிவிட்ட பிறகு கூட அந்த பரீட்சைக்கும் போகாம விட்டேன். பத்திரிகைகளை விட்டு தெரிஞ்ச காரணத்தினால் அந்த பரீட்சைக்கும் போகல. பொருளாதார கஷ்டம் இருந்தது தான். ஆனால் எங்களை விட அம்மா நிறைய கஷ்டங்களை இப்படி சமாளித்தா. வீட்டில்
அண்ணா வந்து ஒரு விடுதலை போராளி, அப்பா ஒரு சமூக போராளி, அப்பா ஒரு பயங்கரமான போராளி, அண்ணாவும் ஒரு போராளி. அவருடைய 2 பேருடைய தோழர்களும் வருவார்கள். அம்மா வாழை மரத்தில் இருக்கிற பிஞ்சு காய பிடுங்கி பொரித்து அவர்களுக்கு கோதம்மா புட்டை வச்சு கொடுத்து, வெள்ளைப்பச்சை சோறு போட்டு வடித்து, தேங்காய் நிறைய நல்ல சம்பளம் அரைச்சி கொடுத்து, அப்படி வாழ்ந்த அம்மாவோட பார்க்க எங்கட பொருளாதார கஷ்டம்ன்றது பெருசாக அதை மீறி நடக்கலாம். ஒரு சந்தோஷம். அந்த உணவை கொடுத்து இரவு 12 மணி 1 மணிக்கு எழும்பியும் அதே முக சந்தோஷத்தோடு செய்து கொடுப்பா. இப்போ பொருளாதார கஷ்டம்ன்றது தங்களுடைய நாளாந்த குடும்ப வாழ்வுக்கு ஏற்படுற கஷ்டங்கள் வேறு. இப்போ நீங்கள் பொது உடைமை சார்ந்து இருக்கிறீங்க, இந்த விஷயத்தில் உங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும் தானே? எங்களோட இருந்தவர்களும் எல்லாரும் கஷ்டப்பட்டவைகள் தான் எங்களுக்கு சொந்தமாக இருந்துச்சுன்னா. இப்போ எங்களோட ஏற்றத்தாழ்வுன்றது மலினமாக இருந்த காலம். அப்போ கிட்டத்தட்ட எல்லா குடும்பங்களும் கஷ்டத்தில் இருந்த காலம் தான். இப்போ தான் ஏற்றத்தாழ்வுன்றது ரொம்ப வேறுபாடாக இருக்குது. அந்த காலத்தில் கிட்டத்தட்ட எல்லா வீடும் ஒரே பிரச்சனைகள் தான். நான் சொத்து பார்த்து உள்ள குடும்பங்கள் வேறு. நாங்கள் வந்து அம்மா சொல்லுவா உப்பு சிரட்டையும் நான் தேடி வாக்கிய ஆரம்பித்த ஒரு என்னென்றால் அப்பா அம்மாவும் வந்து சொல்லிக்கிறேன் காதல் திருமணம். அதால் உறவினர்கள் நண்பர்கள் நாங்கள் இந்த எங்கள்ட அம்மாண்ட ஊர் சுழிபுரம் பண்ணாவன்ற கிராமம் தான் எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது. எங்களோட அப்பாவை ஜேவிபி காலத்தில் அப்பாவும் ஒரு ஜேவிபி என்று நினைச்சு சரியான ஆய்வுகள் இல்லாமல் அப்பாவை தேடி திரிந்து காவல்பட திரிஞ்ச நேரம் எங்களுக்கு ஆதரவு தந்த பண்ணாவன்னு சொல்லி எனக்கு ஞாபகம் வருது. எனக்கும் ஆதரவு தந்த பண்ணாகம் தான். என்னுடைய கலை வளர்ச்சிக்கு ஆதரவு வந்தது அண்ணா கலை மன்றம், மற்ற அங்கே பண்ணாகத்தில் இருக்கிற என்னுடைய நண்பர்கள். அதை நான் இங்கே முன்னிலைப்படுத்த வேணும். கூப்பிடுங்க. எதுக்காக வேண்டி வரைஞ்சி கொண்டிருக்கிறீங்க? சத்தியமணி நூலகத்தின் சிறுபொறியின் ஒரு தொடர்கதை சித்திரத்துக்காக வேண்டி வரைஞ்சி. அப்போ இது என்ன சொல்லுங்கள்? இப்போ இதில் ஒரு அன்னம் போகுது என்ன? இதுக்கு மேலே இது வந்து மாலி என்ற ஒரு எலி. ஆனால் அது வந்து விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்டது. இதுக்கு வந்து நீந்திர சக்தி இருக்குது. நீந்திரத்துக்காண்டி வால் ஒன்று உருவாக்கி இருக்கிறேன். அப்போ இது 3 இடத்துல போகும். தண்ணியிலையும் போகும், திரையிலையும் போகும், இந்த செட்டை இருக்கிறத வடிக்கால மேலேயும் போகும். என்ன இது பறக்காது, இது நீந்திர எலியா? இது என்ன இதில் போட்டிருக்கு 2 இலை மாதிரி இருக்கு? அதுதான் அதின் வால். அதில் வால் அப்படி இருக்கு, அமைஞ்சிருக்கு. என்ன மீனின் ஷேப்பில் இருக்குது. நீங்கள் அந்த பூனையை காட்டுங்க. பூனை இருக்கா? இது ஒரு சித்திரத்தொடர். தொடர்ச்சியாக நாங்கள் சித்திரத்தொடர் வந்து கொண்டே இருக்குது. என்ன இது அந்த விஞ்ஞானி உருவாக்கி இருக்கிறார். ஓகே, இது அந்த எலி, இது அந்த இது பூனை, அடுத்தது எலி. என்ன நீங்கள் இது அன்னப்பறவை. ஓகே, மீனல். ஓகே. இந்த வரைபடங்களை நீங்கள் எப்படி பயிற்சிப்படுத்தினீர்கள்? எப்படி பழகினீர்கள்? படித்தனீங்களா? இது படிக்கல, இதில் அது ஆண்டி தான் சொல்லி ட்ரை பண்ணி பார்க்க வந்துடுச்சு. அப்போ முதல்ல அதுக்கு பயிற்சி வேணுமே எதையும் செய்ய? இல்லை, கேலி சித்திரம் நான் முதல் முறையாக இதெல்லாம் சித்திரத்துக்காண்டி இப்போ தான் பழகிட்டு. ஓகே, என்ன ஒரு கேலி பண்ணுற மாதிரி சித்திரம் செய்து தருவீங்களோ? நான் பாடி விட்டானே. இவ தான் முதலிடம் கிடைச்சது. என்ன பேர் சொன்னீங்கள்? அபிரா. என்ன அருமையான பேர். வேறு என்ன சந்தோஷம். இந்த இதையும் பார்த்த இதுவும் சத்தியமான என்ற ஒரு இந்த பிள்ளைகள் செய்கிற ஒரு அருமையான வேலைகள், அதுக்கு நிறைய அர்ப்பணிப்புகள். சந்தோஷம். இன்னும் சந்திப்போமா? சரி. மேகசின் டிசைன் பண்ண நீங்கள் டிசைன் பண்ணுறீங்களா? எப்படி டிசைன் பண்ணுறீங்க? கம்ப்யூட்டரில் டிசைனிங்க? மேகசினு அந்த வடிவமைக்கிறது. ரைட். இங்கே வேறுங்க. ஓகே. கம்ப்யூட்டரில் என்ன இது? இந்த தட்டச்சு தமிழில் அடிக்குமா? ஓகே. நிறைய முயற்சிகள், நிறைய வேலைப்பாடுகள் இங்கே நடந்து கொண்டு இருக்குது. பார்ப்போம். நாங்களும் இதுகளில் வந்து பங்கொள்வோம், நீங்களும் வந்து பங்கொள்ளுங்க. இந்த புத்தகங்களால் கவரப்பட்ட நான் அநேகமாக புக்ஸ்ன்னு சொன்னால் எனக்கு நிறைய விருப்பம், ஆசை, பேராசை. ஆனால் படிக்கிறது தான் இல்லை. ஆனால் சந்தர்ப்பங்கள் வரைக்கும் எடுத்து படித்துக்கொள்வேன். இது பாரதியில் வெளிப்படும் வள்ளுவம்.
இது KS சத்தியமனை நூலகம். யார் எழுதினது? வேலாயுதன் இல்லைனா அவருக்கு சமர்ப்பணம் செய்திருக்கிறேன். எழுதினது நீங்கள் உங்களோட பேரை போட இல்லையா? பபி ரவி. இவர் தான் எழுதின புத்தகம். இது ரெண்டும் எங்கள்ட வாழ்க்கையில் கட்டாயம் நாங்கள் பார்க்க வேண்டிய படிக்க வேண்டிய ஆக்கள். பாரதியாரும் இவர் வள்ளுவரும் எங்கள்ட முப்பாட்டன் எங்கள்ட சொந்தக்காரன் தானே வேறு. ஆனால் பாரதியாரை பற்றிய என்னுடைய விமர்சனங்களும் கொஞ்சம் இருக்குது, அது வேறு இருக்கட்டுக்கும். ஆனால் அவருடைய கவிகள் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட கவிகள் என்ன, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கொஞ்சம் விமர்சனங்கள். இது என்னுடைய நண்பர் நல்லநாதர், வேலாயுதன் நல்லநாதர் அவர்களுக்கு சமர்ப்பணம். இப்போ சமீபத்தில் தான் மோசம் போனவர். மற்றது விடியலை தேடி என்று சொல்லி அவரும் எங்கள்ட ஒரு உறவு, சொந்த உறவு தான். வள்ளிபுரம் சுகந்தன் எழுதியிருக்கிறார். அவர் இப்போ எங்கே இருக்கிறார்? கனடாவில் இருக்கிறார். விடியலை தேடி அதை வெளியீடு செய்தவை KS சத்தியமனை நூலகம். சரிதானே? அது உண்டு. மற்றது கூழ் முட்டைக்குள்ளிருந்து குஞ்சொன்று என்று சொல்லி என்ன மாதிரி வித்தியாசமான தலையங்கம் என்று சொல்லி அதுக்கும் இவர் வள்ளிபுரம் சுகந்தன் தான் எழுதியிருக்கிறார். KS சத்தியமனை நூலகம் வெளியிட்டிருக்குது. கூழ் முட்டை என்ன சொல்ல வாராருன்னு இருக்க படித்து பார்ப்போம். மற்றது அம்மா எழுதின பாட்டி சொன்ன கதைகள். இது சின்ன பிள்ளைகளுக்கு வேண்டி படிக்க கொடுங்க. நானும் வாங்கி கொண்டு போகிறேன். நானும் இப்போ சின்ன பிள்ளையாக மாற போகிறேன். அதை படித்தால் சின்ன பிள்ளைகள்லாம் எல்லாம் போய் காட்டலாம் இல்லோ, கதை சொல்கிறேன்னு சொல்லி நான் படியா இதை வச்சு இதாண்டு நீங்கள் அவைகளுக்கு எடுத்து சொல்லுங்கள். நல்ல புத்தகம். இப்போ இவ்வளவும் வேண்டி கொண்டு போகிறேன். மற்ற இந்த புத்தகம் நீங்கள் எடுக்கப்படா எனக்கு இல்லை அந்த சிறுபொறி ஒன்று தந்திருக்கிறேன். ஒரு கம்யூனிஸ்ட் இணையர் வாழ்வின் சந்திப்புகள் உண்டு அம்மா தந்தவ எனக்கு. மற்ற மகாகவி கவிதைகள் எனக்கு மிகவும் விருப்பமான ஒரு கவி என்றபடியால் இவ தங்கச்சி தந்திருக்கிறா. பபி என்று சொல்கிறது. பபி இலங்கை திணை அரசியல் வர்க்க போராட்டம். இது அவருடைய கணவர் ரவீந்திரன் அவர்கள் எழுதின புத்தகங்கள். இதெல்லாம் இந்த வெளியீடு தான். இந்த வெளியிடுறதே சும்மா விளையாடல. இரட்டை தேசியம் பண்பாட்டு புரட்சி இதுவும் அவருடைய தான். நிறைய புத்தகங்கள் எங்களுக்கு சேர்ந்து கொடுத்தேனே பாருங்க இதில். ஆனால் இதில் நிறைய இப்போ அரசியல் சம்பந்தமான இதுகளில் தான் அவர் எழுதியிருக்கிறார். ஆனால் எனக்கும் விருப்பமான சில விடயங்கள் இதில் இருக்குது. ஆனபடியால் இந்த புத்தகங்களை நான் வாங்கி கொண்டு வரேன். இதுன்ற இவைகளுடைய லிங்க்ஸ் இதுகளை எல்லாத்தையும் தரேன் கொண்டு ஆர்டர் பண்ணலாம். நெட்டில் ஆர்டர் பண்ணலாமே. அந்த இதையும் தாருங்க, நீங்களும் வாங்கி படியுங்கோ. மற்ற இன்னொரு புத்தகம் காட்டினவா அமேசான் அதுலேயும் ஆர்டர் பண்ணலாம் நீங்களா. சரி, அப்படியான ஒரு நல்ல சிறந்த பராமரிப்பு, நல்ல அடிப்படையில் நல்ல திட்டமிடலோடு இந்த சத்தியமனையை இவர்கள் பராமரித்து வருகிறார்கள். இந்த இதிகாசம் என்று தான் சொல்கிறேன். ராமாயணம் என்ற இதிகாசத்துக்கு சிறந்த வரைபடங்களை கொடுத்து, இது கலரில் வரைக்க தான் நீங்கள் நல்லபடியாக கவர்ச்சியாக இருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது. கேள்வி பதில்களோடு இந்த கதை தொடருது. இது நலமாராசனை போல எல்லாரும் நலமாராசன் சனீஸ்வரன் இவால காதல் கொண்டுடுவார், இப்படி கடையை வருவார். அப்ப எல்லாரும் அவாய்க்கு தெரிஞ்சுட்டு நலமாராசன் தான் கல்யாணம் செய்ய போறாங்க. அப்ப எல்லாரும் நலமாராசன் போல இருப்பினா அதுக்கு அவ என்னன்னு கண்டுபிடிக்கிறா. இதை குழந்தைகள் கேட்கும். அப்ப எப்படி பாட்டி அதை கண்டுபிடிச்சு அதுக்கான மறுமொழியை பாட்டி சொல்லுவான். நல்ல அருமையாது சுவாரஸ்யமா நாங்கள் கேள்விகளோட வாசிக்க நல்ல. அதால நான் நினைக்கிறேன் இந்த புத்தகத்தின் உரிமையை நாங்கள் தந்தால் அதால அங்கே அச்சடிச்சுட்டு கொடுத்துட்டு எங்களுக்கு ஒரு நூலகத்தின் வளர்ச்சிக்காக ஒரு பகுதியை தரலாம். அப்படி நீங்கள் யாரும் விரும்பினால் இந்த புத்தகத்தின் உரிமையை உங்களுக்கு தராவாம். நீங்கள் இதை அடித்து விநியோகம் செய்யலாம். குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், படிக்கிற பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு இதெல்லாம். வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள் என்ன ராமர் இராவணன் இதில் எழுத்துப்புல விட்டு விட்டீங்க. ராவணர் 2 போடவனும் இராமன் 2 போடவனும். அந்த பிள்ளையை திருத்தி கொள்ளுங்க. சரி ஓகே, நல்லா இருக்குது. இது இப்போ நீங்கள் வெளியிடுறதாக ஆலோசனை இருக்கா? இதே இப்போ அச்சுவில் இப்போ கொடுத்துருக்குறோம். அது நிறைய பணம் செலவாகிறபடியாக அது கொஞ்சம் இழுண்டு கொண்டு இது என்ன ஓகே இதெல்லாம் கொஞ்சம் விட்டு முடிச்சா அந்த இதை கொஞ்சம் சரி. அப்போ நாங்கள் இதோட மற்ற அளவில் பார்க்க போவோம். இது வந்தால் எனக்கு கொண்டு தந்துடுங்க.
நல்ல கற்பனை நல்ல இது வந்து ஒரு குகன் கரதன் சீதை தூக்கி வரதை பார்க்க உண்மையாச்சு விடலாம். இது வந்து கூனி வந்து கைக்கு இதை இப்போ இந்த வனவாசம் போகினோம் அநேகமாக எல்லா கதையுமே அப்படி இருக்கும். இது வந்து அவ தேருக்கு தன் விரல கொடுத்து அதுல இருந்து நமக்கு அந்த விரம் கிடைச்சது. கையை தன் விரல கொண்டு கல்யாணமே. ஆமா இது அவர் அந்த அம்பைகிறார் அந்த சக்கரங்கள் இதுதான் அம்பு 40 என்று. அப்போ பேருந்து நாங்கள் வந்து இந்த என்னுடைய நீண்ட நாள் ஆசையை நிறைவேறிவிட்டது. அம்மாவை பார்த்துட்டேன். அம்மாவை பார்த்த இதில் நான் நிறைய விஷயங்களை அறிந்து கொண்டேன். உங்களுடைய பயணம் எப்படி இருந்ததுன்றதை அறிந்து கொண்டேன். இன்னும் தொடர்ச்சியாக எவ்வளோ விஷயங்கள் நடக்குது அதில் இது காட்டுறீங்கள். சின்ன பிள்ளைகளுக்கான அது என்ன சின்ன பிள்ளைகள் என்ன செய்கிறதுல லைப்ரரி அவைகளுக்கான சிறிய தட்டுகள் கீழே விழுந்தால் நோவாத மாதிரி அப்படியா செய்கிறதுங்க அவைகளுக்கான எப்படி படிப்போட கல்வியோட சம்மந்தப்பட்ட ஒரு கலைக்கூடம். சரி, கலைக்கூடம் கலைவாணி குடியிருக்கிற இடம் ரெண்டு தான் சொல்ல வேணும். கலைவாணி என்று சொன்னால் சரஸ்வதி என்ன சரஸ்வதியை தான் சொல்கிறேன் என்ன. ஓகே, நான் அதில் அப்படி ஒரு இதை சொல்கிறதுல எந்த விதமான இதுவும் இல்லை. கலைவாணி என்று சொல்லியிருக்க அந்த அம்மாவை தான் நான் சொல்ல வேணும். அந்த கலைவாணி தான் எல்லாருக்கும் அந்த இதில் கூட நான் சில நேரங்களில் சரஸ்வதி நினைச்சப்படாங்க என்றது மேலும் சிறப்பாக நடைபெற வேணும். நாங்களும் அடிக்கடி வந்து இங்கே எனக்கு ஒரு நேரம் இருந்தால் நான் இந்த யூடியூப் இல்லைன்னு சொன்னால் நான் இந்த புத்தக சாலையிலேயே வந்து இருந்துருவேன். ஏனென்றால் அப்படி ஒரு அறிவு பொக்குஷங்கள் இங்கே இருக்குது. படிக்க தூண்டுற விதத்தில் இந்த சூழல் அமைஞ்சிருக்குது. அதுதானே. அப்போ வேறு என்ன, நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். உங்கள் சேவைகள் தொடர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அடிக்கடி நாங்கள் சந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு தமிழ்கிழவன் பார்க்குறீங்களோ? ஓம், நான் பார்க்குறேன்னா அதுவும் உங்களோட ஸ்பெஷலாக உங்களுடைய டிஎம் சௌந்தரராயன் பாட்டுகளுக்கு நாங்களும் ஃபாலோவர்ஸ் தான். சும்மா வாயசைக்கிறானே பாட்டுக்கு ஏன்னா அந்த எக்ஸ்பிரஷன் அது ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் நீங்கள் தெரிவு செய்கிற பாடல்களும் என்னுடைய கணவருக்கும் மிக விருப்பமான பாடல்கள். அது அப்படியே அது எங்கள்ட வயசு காலம் எங்கள்ட இந்த கூகுள் இதெல்லாம் டாக்கில் வந்து நீங்கள் வரைக்கும் அந்த பாட்டுகள் போடணும்னு நினச்சினா மறந்து போனேன். அப்படியே சரி, ரொம்ப சந்தோஷம். மீண்டும் அடுத்த காணொளியில் காணிப்போம். இது நீங்கள் நிச்சயமாக பரிமாற வேண்டிய ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால் கல்வி, படிப்பு, அர்ப்பணிப்பு இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. எங்கண்ட போராட்ட வாழ்வும் வரலாறுகளும் கூட அடங்கி இருக்கிறது இங்கே அந்த ஐயா தோழர் அவர்களுடைய வாழ்க்கையில். சரி, அனுபடியால் நீங்கள் இதை நிச்சயமாக பரிமாறுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால். மற்றது முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது முதல் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்பேன். அன்புடன் வணக்கம் எல்லாருக்கும். நன்றி.